நாங்க தொடங்கலாம் என்று நினைக்கிறேன். நான் இப்ப லைஃப்ல போட்டுக்கிறேன் பேஸ்புக்ல. வணக்கம் ஜுவேரியா மொய்தீன், உங்களை நாங்க ஊடர் மூலமா சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு விருது கிடைச்சதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்க வந்து இந்த மன்னார்ல இருக்கலம்பட்டிய புறப்படமாகவும் புத்தளத்துல வந்து பாலாவிய வசிப்பிடமாகவும் கொண்டு அதோட பெண் உரிமை, வெளியேற்றப்பட்டவர்கள் உரிமை என்ற இதுல வந்து அதிக ஈடுபாடு கொண்டிருக்கிறீங்க. அதுக்காக சேவையும் செய்து கொண்டு வருகின்றீர்கள். அத்தோட வந்து முஸ்லிம் பெண்களுக்கான அபிவிருத்தி நிதியம், முஸ்லிம் உமன்ஸ் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் என்ற அமைப்பின் நிறைவேற்றி பணிப்பாளராக இருக்கின்றீர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அதை விட வந்து நீங்க ஃப்ரண்ட் லைன் டிஃபென்ஸ் நிறுவனத்தினால வந்து 2020 ஆண்டுக்கான மனித உரிமை காவலர்களாக தெரிவு செய்யப்பட்டு அண்மையில உங்களுக்கான அந்த விருது வழங்கப்பட்டது. அதுக்கு ஊடர் சார்பாக நமது வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் உங்களுடைய இந்த சேவைக்கான காரணம், இப்ப நான் வடபகுதியை சேர்ந்த நான் தான். அந்த 1990 அக்டோபர் மாசம் வந்து 28-31 நான் நினைக்கிறேன், புலிகளின் பலவந்த வெளியேற்றம் என்று சொல்லலாம். அதை முஸ்லிம் மக்களை வந்து வெளியேற்றி பலவந்தமாக வெளியேற்றியது வந்து ஒரு உண்மையில ஒரு வரலாற்று தவறு என்று நாங்கள் நினைக்கிறோம். தமிழ் மக்கள் பகுதியில, தமிழ் மக்கள் இந்த இடத்துல இருந்து அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த நேரம் உங்களுடைய அவர்கள் வெளியேற்ற நேரம் வந்து நான் நினைக்கிறேன் இப்ப 30 வருடங்களை கடந்திருந்தா கூட அந்த வலிகள் வந்து உங்களுடைய ஆள் மனதில் இன்று வரைக்கும் பதிந்திருக்கும். ஏனென்றால் நாங்களும் இந்த வெளிநாடுகளுக்கு வந்து இந்த போரால பாதிக்கப்பட்டு அகதிகளாக வாழ்கின்ற அந்த துயரை விட ஒரு எங்களுடைய பூர்வீக ஒரு குடியில இருந்து எங்களை துரத்தும் போது ஏற்படுகின்ற வலி இன்னொரு வழியாகத்தான் இருக்கும். அதை வந்து நாங்களும் வந்து அதை புரிஞ்சு கொள்ள முடிகின்றது. இதுக்கு எதிராக நாங்க 1990 நினைக்கிறேன் மனிதம் சஞ்சிகையில இருந்து புலம்பெயர் நாட்டில இருந்து அனைத்து சஞ்சிகளும் இதுக்கு எதிராக எழுதியிருக்கின்றன. அது எங்களுடைய பதிவெல்லாம் இருக்கின்றது. மிகுந்த கண்டனத்தை வந்து விடுதலை புலிகள் மேல் வைத்த ஒரு விமர்சனமாகவும் இன்று வரை இருக்கின்றது. உண்மையிலேயே இது ஒரு வரலாற்று கரை என்றுதான் நாங்கள் நினைக்கின்றோம். தமிழ் மக்கள் பகுதியில இருக்கின்றது. அது நீங்க சிறு வயதில இருந்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். உங்களை வந்து இது இந்த பலவந்தமாக வெளியேற்றும் போது நீங்கள் சிறு வயதுல இருந்திருப்பீங்க என்று தான் நாங்க நினைக்கின்றோம். அந்த நேரம் வந்து உங்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்தன, எப்படி நீங்கள் எல்லோருமே வெளியேறி வந்தீர்கள் என்ற ஒரு குறிப்பை நீங்க எங்களுடைய வாசகர்களுக்கு சொல்லுங்கள். எனக்கு இந்த நிகழ்ச்சியை இணைத்து கொண்டதுக்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். நான் வந்து அதை எப்படி சொல்றது, இள வயது அதாவது யூத்தா இருக்கும்போது, அதாவது எனக்கு 22 வயதா இருக்கும்போதுதான் இந்த வெளியேற்றம் நடைபெற்றது. அதாவது இது இன சுத்திகரிப்பு என்று கூட நாங்க இதை சொல்லலாம், பலவந்த வெளியேற்றத்தை. அப்போ அந்த 22 வயசுலதான் இந்த மன்னார் இருக்கலம்பட்டி என்ற அந்த கிராமத்திலிருந்து நாங்க வெளியேற வேண்டிய ஒரு நிலைமை, ஒரு துப்பாக்கிய சம்பவம் இருந்தது. இப்ப அந்த நிகழ்வை நான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதே தான் என்னுடைய வலியும் வேதனைகளும். மன்னிக்கலாம், ஆனா மறக்க இயலாது அந்த நிகழ்வை. ஏன்னா அந்த ஒரு அதாவது திடீரென்று ஒரு ஒளிபெருக்கி மூலமாக நீங்க 2 மணித்தியாலத்தால இந்த கிராமத்தை விட்டு வெளியேறுங்க, உங்களது நகைகளை, உங்களது ஆவணங்களை, உங்களோட வாகனத்திலோட கீ எல்லாத்தையும் எங்கள்கிட்ட தந்து போட்டு நீங்க வெளியேறுங்க என்ற மெசேஜ ஒளிபெருக்கியில அறிவிச்சுட்டு போகும்போது நான் இது ஒரு பகுதியா இருக்குமா, சீரியஸா சொல்றாங்களா என்று அந்த நம்பவே இயலாத ஒரு நிலைமை எனக்கு இருந்தது. ஏண்டா அவ்வளவுக்கு அந்த அவ்வளவு மாதிரி அந்த தமிழ் முஸ்லிம் மக்கள்கிட்ட உறவு இருந்தது. இயக்கம்ன்ற ரீதியிலையும் எங்களோட ஊரை பொறுத்தவரையில அவங்களுக்கான சப்போர்ட்டிவ் எல்லாம் நிறைய இருந்தது. அப்ப அந்த நிலையில எப்படி நம்ப இயலாம இருந்தது. ஆனா அவங்க அறிவிச்ச உடனே இப்ப எங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மன்னார்ல
பிரதான பாதை கடல் பாதை வந்து இந்த அதாவது பாலம் உடைக்கப்பட்டிருந்தது, குண்டு வச்சு தகர்த்தப்பட்டிருந்ததால அப்போ தரைவழி பாதையால எங்களுக்கு வர முடியாது. கிட்டத்தட்ட 8-10 மணித்தியாலம் கடல் மூலம் தான் நாங்க பயணம் செய்ய வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை இருந்தது. அந்த டைம்ல எங்கட ஊர்ல இருந்து 5 கிலோமீட்டர் குறிப்பிட்ட தெற்கு கரைக்கடைன்னு அந்த கரைக்கு வர வேண்டிய அந்த சூழல்ல என்ன செய்யறது? நாங்க நம்மளுக்கு தெரியும் தானே, வாழ்ந்த அந்த வீட்டை அந்த பூர்வீகத்துல ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு சாமானும் எவ்வளவு ஒரு ஒரு அதுக்கு பெருமதியே இல்லை. அப்ப அந்த மாதிரி எல்லாத்தையும் அப்படியே போட்ட மாதிரி விட்டுட்டு சின்ன சாப்பாட்டுக்காகவும் உடுப்புக்காகவும் சமைக்கிறதுக்காகவும் எங்களுக்கு அந்த 3 சின்ன பார்சல் கொண்டு போகலாம்னு சொன்னாங்க. அப்ப அந்த வகையில நான் எனக்கு வந்து எங்கட வீட்டுல 7 பொம்பளை பிள்ளை, 7 பொம்பளை பிள்ளைகளும் 2 ஆம்பளை பிள்ளைகளும், மூத்தது அண்ணா. அப்போ அண்ணாவும் அப்பாவும் நாங்க வார நேரத்துல இந்தியாவுல இருந்தாங்க, இந்தியாவுக்கு பிசினஸ் தான் போயிருந்தாங்க. அப்போ அம்மாவும் நாங்க 7 பொம்பளை பிள்ளைகளும் சின்ன தம்பி ஒரு ஆள் தான் இருக்கும். அப்ப அந்த நிலையில இப்ப இந்த வீடா போய் காதுகள்ல இருந்ததெல்லாம் பறிக்கிறாங்க, கழுத்துல இருந்ததை பறிக்கிறாங்க. எங்க அப்பாவும் சாதாரணமா பிசினஸ் பார்த்து ஓரளவு ஒரு நடுத்தர குடும்பத்துல உள்ளார். அப்ப எங்களுக்கு என்ன செய்யறதுன்றே ஒரு தெரியாத ஒரு பதகளிப்புல இருக்கும்போது சிலர் அக்கம் பக்கம் உள்ளாக்கள் வந்து சொல்றாங்க, நீங்க எல்லாம் வயது வந்து பிள்ளைகள் இருக்கிறீங்க 4-5 பேர், நீங்க எங்களுக்கு போங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் இப்ப காசு, இப்ப மற்ற காசையெல்லாம் கொடுத்து போட்டு ஆளுக்கு 500 ரூபாய்ந்தா போட்டுக்கு 1500 ரூபாய் கேட்டா அந்த காசு கூட எங்கட கையில இல்லாத நிலை. இப்ப அப்படியான ஒரு நிகழ்வை நான் நினைக்கிறேன். அந்த காசு இல்லைன்ற ஒரு நிகழ்வு என் லைஃப்ல 22 வயசு வரையும் நான் அனுபவிக்கல. அந்த வள்ளி அவ்வளவு கஷ்டமா இருந்தது. அப்போ அதோட அந்த இடத்தை விட்டு நாங்க நியாயமான தூரம் நடந்து வர வேண்டியிருந்த 5 கிலோமீட்டருக்கு மேல, அது 4 கிலோமீட்டர் இருக்கும், அந்த அளவு தூரம் நடந்து அந்த குறிப்பிட்ட அந்த கரையோரத்துல வந்தா மேல வந்து ஹெலி சுத்துது, கீழுக்கு வந்து சுத்தி எல்டிடி இது ஆயுதங்களோட நிக்கிறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணியும் இல்லை, பசி வேற, தாகம் வேற, ஒரு பதட்டம் வேற. இப்ப அந்த நேரத்துல அறிவிச்சிருந்தாங்க அந்த கடும் மழை காரணமாக யாரும் கடலுக்கு செல்ல வேணாண்டு. அப்போ அந்த கடலுக்கு செல்ல வேணாண்ட நேரத்துல அந்த கடல் ஓரத்துல பெருங்கடல்ல அந்த அலைகளுக்கு அடிக்கிற அந்த சந்தர்ப்பத்துல அந்த இடத்துல எங்கட ஒரு 10,000 குடும்பத்துல எங்கட ஊரை சார்ந்தாக்க எல்லாரும் வந்து இருக்கிறோம். வந்திருந்தா இனி பெண்களை பொறுத்த வரையில இப்போ போட் இல்ல, போட் வந்து கொஞ்சம் குறைவா இருந்தது, எங்களை அழைச்சி செல்றது கல்பட்டிக்கு தான் நாங்க வரோம். அப்போ ஃபாதர் மரசில போட்டுல விட்டாங்க, அவங்க பெட்ரோல் அந்த இதை டீசல் அடிச்சு விட்டாங்க. அதுக்கு பிறகு காசு கொடுத்து நாங்க வர வேண்டி இருந்தது. சின்ன போட்ல இருந்து பெரிய போட்டுக்கு ஆக்களை ஏற்றும் போது தவறி விழுறாங்க, ஏலாம் இருக்கு, மழை பேஞ்சிட்டு இருக்கு. பெண்களை பொறுத்த வரையில அவங்களோட அந்த ஏழாம இருக்க அந்த காலத்துல அவங்களுக்கு உடுப்பு மாற்ற வேண்டி இருந்தது தேவை. அந்த வெளியில போக சுத்தி எங்கால போனா எல்டிடி போக உடையில கடல் ஓரத்துல யூரின் போறதுக்காக வேண்டி எத்தனை பெண்கள் தவிக்கிறாங்க, போக இயலாது. ஏன்னா கொஞ்சம் தள்ளி போகும்போது அங்கால ஆமி மேல இந்த வெளியில சுத்தும் போது யாருன்னு தெரியாம சுட்டு போட்டுருவாங்க, இவங்க எங்களை விட மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த நிலையில அந்த கஷ்டத்தை நான் நினைக்கிறேன், அந்த என்னன்னு சொல்றேன்னு தெரியல, அவ்வளவு வழிகளை நாங்க அந்த இடத்துல அனுபவிச்சோம். நினைக்கிறேன் ஃபாதர்மார் செபஸ்டியன் கோயில் மன்னார்ல அவங்கதான் எங்களுக்கு அந்த பான் தண்ணி எல்லாம் கொஞ்சம் கொண்டு வந்து தந்தாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டு தான் அந்த சந்தர்ப்பத்துல நாங்க அந்த போட்ல ஏறுற அந்த சந்தர்ப்பத்துலதான் என்னுடைய அப்பா அங்கிருந்து கேள்விப்பட்டு அவரும் போட்டால வந்து எங்களோட ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணி நாங்க எல்லாருமே ஒரு இரவு 4 மணியை போல வெளிக்கிட்டோம். விடிய விடிய கடல்ல மழையும் கூட, தண்ணி நிறையுது போட்டுக்குள்ள, கிட்டத்தட்ட 20-30 பேர் ஆட்கள், அதுக்குள்ள எத்தனை பேர்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அவ்வளவு பேர் அதுக்குள்ள இருக்கிறோம். வழி மாறி போகுது உள்ளுக்குற இருக்கிற ஆண்கள் எல்லாம் சொல்றாங்க, இந்த திசை மாறி போகுது, இந்த திசை காட்டிய மாறி போட் போயிட்டு இருக்குது. அப்ப எல்லாரும் எங்கட ஆட்கள் அந்த கடைசி நேரம் நாங்க பிரார்த்திக்கிற அந்த களிமான்னு சொல்லுவோம், அதை ஓதுங்க எல்லாரும், நாங்க எல்லாரும் சாகத்தான் போறோம் முண்ட ஒரு நிலைமை இருந்தது. ஏதோ நாங்க வந்து கரையோரத்துக்குள்ள கல்பட்டி ஓரத்துல நாங்க இறங்கும் போது சரியா 1 மணி இறங்கிக்கு பிறகுதான் எங்களுக்கு நாங்க இனி உயிரோட இருப்போம், என்ன தப்பி வந்துட்டோமே உயிரோட இருப்போம்ன்ற ஒரு மனநிலை இருந்தது. அப்ப அந்த சந்தர்ப்பத்துல இரவு 1 மணிக்கு குளிர், இந்த அம்மா தான் எங்கட தங்கச்சி மாதிரி சரியான குளிர், உடுத்துறதுக்கு உடுப்பு இருக்க இல்லை.
உடுப்பும் இல்லாம ரொம்பவும் கஷ்டம். இந்த என்ன செய்யறது இல்ல, சரியான நடுக்கம். அந்த நேரத்துல கல்பட்டியில உள்ள இளைஞர்கள் எங்களை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டாலும் எங்களுக்கு பயமா இருக்கு. யாரு என்னன்னு தெரியல, எந்த திசைக்கு எங்களை கூட்டிட்டு போறாங்கன்னு தெரியாதுன்னு சொல்லி போட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு அதுல நிக்கும் போது அப்பாட ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் எங்களை அப்பாவோட பிசினஸ் செய்த ஒருத்தர் அந்த பகுதியில இருந்து கொழும்புல அறிமுகமான ஒருத்தர் வீட்டுக்கு எங்களை அப்பா சொன்னார் இப்படியான ஒரு ஆள் கல்பட்டியில இருக்குன்னு அங்க கொண்டு போனாங்க. அங்க கொண்டு போயிட்டு அங்க அவங்கதான் அவங்களோட சாரி எல்லாம் வயசானவங்க, அவங்க எங்களுக்கு சாரி எல்லாம் தந்து அந்த 1 மணிக்கு முருங்கைக்காயும் பருப்பாக்கி எங்களுக்கு சோறு தந்து அளவேனாண்டு எல்லாரையும் இருக்க வச்சு ஆறுதல் படுத்தினாங்க. அப்ப அடுத்த நாள் நாங்க இந்த முகாம்களுக்கு வர வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது. இருந்தாலும் அப்ப அந்த முகாம்கள் எவ்வளவு 7 பொம்பளை பிள்ளைகளும் கொண்டு போயிட்டு அந்த முகாம்ல வைக்கிறது அடிப்படை வசதி இல்லாம ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. எங்களுக்கு அறிமுகமான புத்தளத்துல ஒருத்தர் இருந்தார், அப்பாவோட தொழில் செஞ்சு. அவரு கூடாக ஒரு 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 சிங்கள மக்கள் குடியேறின பெரும்பான்மை மக்கள் குடியிருக்கிற புத்தளத்துல நாகவில் சொல்ற பகுதியில அங்க போயிட்டு நாங்க ஒரு ஒரு வீடு ஒண்ணு இருந்து அதுக்குள்ள நாங்க இருந்தோம். இருந்து நாங்க நான் நினைக்கிறேன் நல்ல பாம்பும் நாக பாம்பும் படம் எடுத்து இந்த நாகவிந்து வந்த பகுதி அவ்வளவு காடு நிறைஞ்சது. வண்டியில தான் மாட்டு வண்டியில தான் அந்த மெயினுக்கு வரணும். அப்போ எல்லாரோட கல்வியும் பாழா போச்சுது. இப்ப நான்லாம் 7 எக்ஸாம் எடுத்துட்டேன். ஆனா மற்ற தங்கச்சிமாரெல்லாம் படிச்சுட்டு இருந்த காலப்பகுதி. அவ்வளவு பேர கல்வி ஏன்னுட்டா இந்த நாங்க இருக்கிற பகுதியில இருந்து வெளியில போறதுக்கு சிங்களம் ஒரு வார்த்தை தெரியாது, வெளியே போறதுக்கு காசு வேணும். அப்பாட தொழிலும் போயிட்டு அப்பாவுக்கு ஒரு முதலாளின்னு கூப்பிட்டு ஆக்களுங்க சியாண்டு கூப்பிடுறாங்க. அவர் தரமும் குறைக்கப்பட்டது, வழி இல்லாம இருக்கு. அப்ப அதெல்லாம் கல்வியை பத்தி நாங்க யோசிக்கல. நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம்ன்ற ஒரு மனநிலை தான் எங்களுக்கு இருந்தது. ஆனா அதே நேரத்துல எங்கட அப்பா அந்த நேரமும் ஒரு வேலை செய்தாங்க. பக்கத்துல இருந்த சிங்கள பாடசாலையில எங்களுடைய 3 தங்கச்சி 6ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டு தமிழ் மீடியம் படிக்க வேண்டிய தங்கச்சி எல்லாரையுமே அந்த சிங்கள ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. பேசிக் சிங்களத்தையாவது படிக்கணும்னு 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டுல சேர்த்து விட்டாங்க. அப்ப அந்த நேரத்துல அந்த சிங்கள மக்கள் சரியான ஆதரவு, நாங்க மட்டும்தான் அந்த ஊர்ல இருந்ததால சரியான ஆதரவு, காக்காயோ மாங்காயோ தந்து எங்களுக்கு அந்த பாடசாலை எங்க தங்கச்சி மாதிரி ஆதரிச்சு 2 வருஷம் அங்க படிச்சாங்க. ஆனா அந்த ஸ்கூல்ல பிரின்சிபல் எடுக்க இல்லை, படிக்கிற இந்த பிள்ளையோட லைஃபை நீங்க வீணாக்குறீங்கன்னு. அப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல கடிதம் எழுதி கேட்டாங்க. அப்ப கடிதம் எழுதி கொடுத்துட்டு தான் எங்கட தங்கச்சி மாதிரி அதுல சேர்த்தாங்க. அப்ப அதுக்கு பிறகு நாங்க கொஞ்சம் வருமானம் தேடணும், வெளியில வரணும், உழைக்கணும்ன்ற ஒரு நிலைமை வந்து அப்பா அந்த தோட்டத்திலேயே இந்த உரம் போடுற வேலையை செய்தார். அவர் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்த ஒருத்தர், எவ்வளவு கௌரவமா சொந்த வாகனம் வச்சு தொழில் செஞ்ச ஒருத்தர். அப்போ அந்த தோட்டத்துல வேலை செஞ்சு என்ற சின்ன தம்பியும் கல்வியை அப்படியே இழந்து அவரும் தோட்ட வேலையை செய்துதான் எங்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது. அதே நேரத்துல நான் என்னுடைய சேவையை நான் சொல்றேன்னா அதுக்கு பக்கத்துல பரீதாபாத் பாலா இந்த ஒரு கிராமத்துல மக்கள், யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்கள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு முதலுதவி சிகிச்சை செய்யறதுக்காக வேண்டி அங்க ஆட்கள் தேவைன்ற ஒரு நிறுவனத்தால சொன்னாங்க. RDF அந்த நிறுவனம் மூலமா அந்த இடத்துக்கு நான் ஒரு ஹட் அடிச்சு நானும் அம்மாவும் வந்து இருந்தோம். நான் இருந்த இடத்துல இருந்து 3 கிலோமீட்டர் நடந்து வருவேன் தனியா. அந்த சிங்கள பகுதி தான் அந்த பகுதியெல்லாம் நான் தனியே வருவேன். 500 ரூபாய் தந்தாங்க மாதத்துக்கு. அந்த 500 ரூபாய் கூட எங்களுக்கு சோப்புங்கிறதுக்கு பெருசா இருந்தது. அப்ப வந்து அந்த பாலாவி கிராமத்துல இருக்கும்போது பெண்கள் குளிக்கிறதுன்னு சொன்னா இதோ 12 மணிக்கு பிறகு விடிய 4 மணிக்கு முதல்ல தான் நாங்க குளிக்குவோம். ஒரு கிணறு தண்ணியா கொஞ்சம் தான் இருக்கும். அப்போ கிழமையில 1 நாள் அல்லது 2 நாள் தான் நாங்க குளிக்கலாம், மற்றபடி எங்களுக்கு முழுக இயலாது, தண்ணி இல்லை. அப்போ நாங்க இந்த ஊத்து மாதிரி கிண்டி கொஞ்சம் ஆழமா ஒரு இடத்துல எங்கட வீடு கொட்டுக்கு பக்கத்துல நான் வச்சிருந்து ஒரு நாள் இரவு நான் சரியா இந்த கொஞ்சம் விடிய ஒரு 3 மணி இருக்கும், நான் எழும்பி முழுகிறதுக்காக வேண்டி தண்ணி எழுதி குளிக்கிறேன். குளிச்சுட்டு சரியான குளிர். அந்த நேரத்துல தானே எங்களுக்கு குளிக்கிறதுக்கான இந்த எங்கட கலாச்சார ரீதியா பப்ளிக்ல நின்று நாங்க குளிச்சு பழக்கம் இல்லை, எங்களுக்கு சரியான கஷ்டமாயிடுது. அப்ப குளிச்சுட்டு நான் போயிட்டு தொழுதுட்டு இருக்கிறேன். அப்ப கொஞ்சம் விடிஞ்ச உடனே எல்லா ஆக்களும் யார் குளிச்சது இந்த தண்ணியில யாரு குளிச்சேன்னு கேட்டா நான் தான் அந்த கொட்டில இருந்து வெளியே வந்து நான் தான் குளிச்சேன். பார்த்தா அதுக்குள்ள பெரிய மலம் பாம்பு ஒண்ணும் கிடக்கு. அந்த மலம் பாம்பு அடிக்க நான் இந்த ரப்பர் அதாவது கேனை வெட்டி அதனால தானே தண்ணி அள்ளுவோம். அந்த தண்ணியை நான் அந்த ரப்பர் இதை போட்டோன்னா அது சடான்னு உள்ளுக்கு சத்தம் கேட்கும். நான் ஒரு தவளையோ அல்லது என்னவோ மரமோ கிடக்குது அள்ளித்தான் நான் குளிச்சேன். இருட்டுல தானே.
அப்ப மலம் பாம்பு ஒண்ணு கிடக்க, அப்ப அந்த ஜுவேரியா உயிரோட இருக்கான்னு சொல்லி போட்டுதான் எல்லாரும் ஜுவேரியாவும் குடிச்சுதான் உங்களுக்கு என்ன செய்தான்னு எல்லாரும் பரபரப்பான உடனே எனக்கே மயக்கம் வந்தது, பயத்துல. அப்புறம் எனக்கு ஒண்ணும் நடக்கல. அப்ப அதுக்கு பிறகு அதை பெரிய கயிறு கட்டி அந்த மலம் பாம்பு அதுக்குள்ள இருந்து வெளியே எடுத்தாங்க. அவ்வளவு கஷ்டத்தை நான் ஆரம்பத்துல அனுபவிச்சேன். மக்கள் சார்பா போட்டு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கோம். நாங்க ஒரு பாவமும் செய்யலையே. எந்த ஃப்ரெண்ட் எல்லாருமே அந்த காலத்துல இருந்து தமிழ் ஃப்ரெண்ட். அப்பாவோட பிசினஸ் செய்தாக்கெல்லாம் தமிழ். அப்போ அந்த அவங்க வரும்போது இந்த எல்லாரும் வந்து அழுதாங்க. எங்களோட பிரிவை நினைச்சு அவங்க அழுதாங்க. ஏதாவது சாமான்கள் இருந்தா எல்டிடிக்கு தெரியாம எங்கள்கிட்ட தந்து வைங்கன்னு சொன்னாங்க. சரியான கவலைப்பட்டாங்க. அந்த நாங்க எதுவும் நாங்க இந்த முஸ்லிம் வடக்குல இருந்து வந்த முஸ்லிம்கள் என்ன செய்தாங்க, யாருக்கு என்ன செய்தாங்க? அப்போ ஒற்றர்கள் எல்லா இடத்துலயும் இருந்தாங்கதான். தமிழ் மக்களே இருந்தாங்க, முஸ்லிம் மக்களே இருந்தாங்க. எல்டிடி ஒரு என்னோட சொந்தக்காரர், என்னோட அக்கா தங்கச்சியோட ஹஸ்பண்ட் அண்ணனை எல்டிடி தான் சுட்டாங்க. சுட்டு அவரை காதால சுட்டு இப்படி தலையா அப்படி சதையெல்லாம் வெளியே வந்து இருக்கு. அவரு மையத்து இந்த சவம் இருக்கு. அதை வந்து பார்த்துட்டு அவங்களும் அந்த மரியாதை செலுத்திட்டு போறாங்க. ஆனா அவங்களே தான் அதை சுட்டாங்க. அப்ப எங்களுக்கு இந்த அப்படியே அந்த காட்சியை பார்த்துட்டு இருந்தேன். அந்த அண்ணாட வைஃப் வந்து பபா கடைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க. அதை பார்க்க போயிட்டு வரும்போதுதான் அவரோட வந்த ரம்சின்னு சொல்லி போட்டு அந்த அண்ணாவையும் அவரோட வந்து அவரோட கூட்டாளியும் சேர்த்துதான் கொண்டாங்க. இப்படி எங்கட அண்ணாவை கூட நினைக்கிறேன் இபிஆர்எல் கொண்டு போய் அடிச்சு அவரை இனிமே இல்லைன்னு அந்த காயங்கள் இன்று வரைக்கும் அவருக்கு அந்த வலி இருக்கும். அந்த உடம்பு முழுக்க எந்த அளவு பெல்ட்டால அடிக்கணுமோ அடிச்சு என்ன யாராவது கேள்வி கேட்டா யாராவது என்ன செஞ்சா அந்த அளவு அடிச்சு காயப்படுத்தினாங்க. அந்த வடுக்கெல்லாம் இருந்தாலும் இந்த நாங்க என்ன செஞ்சோம், நாங்கெல்லாம் வரும்போது நினைச்சோம் 1 மாசத்துல நாங்க வீட்டுக்கு திரும்பி போயிடுவோம். இது சும்மா எல்டிடி எங்களை அனுப்புறாங்க ஏதோ ஒரு இது. ஆனா அனுப்பும்போது சொன்னாங்க நீங்க அஸ்ரப்ட போய் கேளுங்க, எங்களை ஒரு இன சுத்திகரிப்பு தான் செய்தாங்க. அப்ப நான் ஏன் அண்ணா அனுப்புறீங்கன்னு எங்கிட்டையும் கேட்டப்போ மன்னார் டவுன்ல சில ஆட்கள் எங்களுக்கு தெரியும். கேட்ட நேரத்துல ஏன் என்ன அனுப்புறீங்கன்னு இது நாங்க அனுப்பல, கிழக்குல வந்த ஆட்கள் தான் அவங்களை அனுப்புறாங்க எல்டிடின்னு அவங்க கையை விரிச்சாங்க. அப்ப எங்களோட நான் சேர்ச்சில செபஸ்தியார் கோயில்ல தான் 1 இயர் நான் ஷார்ட் அண்ட் டைப்பிங் படிச்சேன். அந்த நேரத்துல எனக்கு ஒரு கோர்ட்ஸ்ல வேலை செய்ய ஆசை இருந்தது. ஏஎல் முடிச்சுட்டு ஷார்ட் அண்ட் டைப்பிங் செய்து நான் அதுல பாஸ் பண்ணேன். அந்த நேரத்துலயும் எங்களுக்கு எந்த அளவு உறவு இருந்தது இந்த ஃபாதரோட. அந்த சேர்ச்சில ஒரு முஸ்லீம் பிள்ளையா முக்காடு போட்டுட்டு நான் மட்டும் அந்த காலப்பகுதியிலே போய் அங்க அந்த பாடநெறியெல்லாம் முடிச்சிருந்தேன். அப்போ நான் என்னோட கஷ்டம் வந்து நினைக்கிறேன், எனக்கு நான் வந்து எங்களோட அப்பா கொஞ்சம் ஒரு அறிமுகம் தெரிஞ்சுது. நாங்களும் ஏதோ ஒரு சின்ன ஒரு கல்வி இருந்தது. இதை விடவும் எவ்வளவு வழிகள், பிள்ளைய போட்ல வரும்போது கை மறந்து பிள்ளைய இழந்த ஆக்களும், இதை விட அந்த தமிழ் மக்களும் இதை விட வழி அனுபவிச்சுக்கிறாங்க. ஆனா நாங்களும் சேர்ந்து நாங்களும் அந்த வழியோட இருக்கிற முண்டத்தை சமூகத்து அதை வெளியில கதைக்கப்படுறது குறைவு. இப்ப முஸ்லிம் மக்களுக்கு என்ன குறை, நல்லா இருக்கிறாங்க, புத்திரத்துல நல்லா இருக்கிறாங்க, மன்னார்ல நல்லா இருக்கிறாங்க, ஜப்னால நல்லா இருக்கிறாங்கன்னா அந்த வீட்டை மட்டும் வச்சு மன ரீதியா உரிமை ரீதியா எங்களுக்கு என்ன கிடைச்சிருக்குன்றதுதான் இன்னும் எந்த ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நன்றி. மிகவும் என்ன சொல்றது, கவலையான ஒரு விடயம். இந்த மன வழிகள் எப்பவுமே இருக்கும். இது ஒரு இன சுத்திகரிப்பு, அதோட வரலாற்று தவறு. இதை விடுதலை புலிகள் செய்ததை நாங்க யாருமே மன்னிக்க முடியாது. தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு பங்கம் தான் நான் சொல்லுவேன். அடுத்த கேள்விக்கு போகலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்க இவ்வளவு சவால்கள், புலிகளால கலைக்கப்பட்ட பின்னர் மீள்குடியேற்ற சவால்களுக்கு மத்தியில குறிப்பாக பெண்கள் குழந்தைகளின் நிலையை பற்றி நீங்க சொன்னீங்க. அதே நேரம் நீங்க கலைக்கப்பட்ட நேரம் பொது அமைப்புகளோ அல்லது அரசாங்கமோ உங்களுக்கு ஏதாவது
மீள் குடியேற்றத்துக்கான உதவிகளை செய்ததா அல்லது உங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதற்கு கொண்டு வந்தா? அதோடு ஏன் எல்லாருமே புத்தளத்துக்கு போக வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது என்ற கேள்வி என்கிட்ட இருக்குது. இப்ப என்னன்னா அந்த எங்களுக்கு கடல் வழி பாதையில இந்த முஸ்லிம்கள் சார்ந்த வாழ்ற பகுதின்னு நினைக்கும் போது கல்புட்டி எங்களுக்கு ஈஸியா இருந்தது. கல்புட்டி வழியில எல்லாரும் சொன்னாங்க, ஏன் கல்புட்டிக்கு வந்த முடி எனக்கு தெரியாது, எல்லாரும் கல்புட்டிக்கு போவோம்னு சொன்னோன்னா நாங்களும் கல்புட்டிக்கு போவோம், அது முஸ்லீம் ஏரியான்னு சொன்னாங்க. அந்த எல்டிடி பிரச்சனை அங்கால இல்லைன்னு சொன்னாங்க, நாங்களும் சேர்ந்து வந்தோம். ஆனா மற்ற மக்கள் முல்லைத்தீவு யாழ்ப்பாண மக்கள் அந்த அனுராதபுர பகுதியில வேற வேற நொச்சியாகமா அப்படின்ட்டு எல்லா பகுதியிலையும் போயிட்டு கால்நடையாக வாகனத்துல வந்து நாங்க போட்ல வந்ததுனால இந்த பகுதியில பெரும்பான்மையான மக்கள் இருந்தாலும், ஆனா மற்ற பகுதியில இருந்த ஆட்கள் கூட திரும்ப 4 வருஷம் அல்லது 5 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு பிறகு திரும்ப இங்க குடியேறினாங்க. புத்தளம் மாவட்டத்துல வந்து முகாம்கள்ல அவங்களும் அவங்களோட உறவுகளோட வந்து இருக்கிற ஒரு நிலைமை ஒன்று இருந்தது. பெண்கள் நீங்க கேட்டது என்ன, பெண்கள் சிறுவர் சம்பந்தமா மீள்குடியேற்றம் சம்பந்தமா பார்த்தா நான் நினைக்கிறேன் அது ஒரு கண் துடைப்பு சொல்லி போட்டுத்தான் நாங்க சொல்லணும். எப்பவுமே மீள்குடியேற்றம்னு சொன்னா ஒரு வீடு, அதைத்தான் நான் எனக்கு திரும்ப திரும்ப கவலையா நான் சொல்றேன்னா, ஒரு வீடு ஒன்னா கட்டி கொடுக்கறது அல்லது ஒரு பாதை அமைச்சு கொடுக்கறது, ஒரு பள்ளிவாசலை அமைச்சு கொடுத்தா அது மீள்குடியேற்றம்னு சொல்றது. நாங்க எதிர்பார்க்கிற மீள்குடியேற்றம் பெண்களாகிய நாங்க பார்க்கிற அந்த பார்வைன்றது வித்தியாசமானது. அந்த அதாவது எங்களுக்கு இடையிலான அந்த உறவுகள் கட்டி எழுப்பப்படணும். அந்த அம்மா அப்பான்ற அந்த உறவு வந்து எங்களுக்கு இடையில இருக்கு. எங்களோட வயது எல்லையில நாங்க எங்களுடைய அப்பா எப்படி உறவா இருந்தாங்களோ அந்த உறவுகளை நாங்க இன்னும் பேணி வரோம். அதே நேரத்துல எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் உள்ள ஆக்களுக்கு அந்த உறவுகளை பலப்படுத்துறதுக்கான எந்த வேலை திட்டமும் இல்லை. அரசியல்வாதியை பொறுத்தவரையில தமிழ் அரசியல்வாதி தமிழ் மக்களுக்கு, முஸ்லிம் அரசியல்வாதி முஸ்லிம் மக்களுக்குன்னு அதுவும் இன ரீதியான ஒரு பாகுபாடு, அவங்களும் மீள்குடியேற்றத்துல பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துற ஒரு நிலைமை இருக்கு. பெண்களை பொறுத்தவரையில பெண் தலைமைத்துவ குடும்பத்தை பொறுத்தவரையில இப்போ நான் இதுக்கு முன்னும் உங்கள்கிட்ட கொஞ்சம் இந்த தொடங்க முதல்ல நானும் காய்ச்சிருந்தேன். பெண்களை பொறுத்தவரையில ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பத்தை எடுத்திருந்தா மீள்குடியேற்றத்துக்கு போகும்போது சொல்றாங்க என்னன்னா, நீங்க போய் அந்த இடத்தை துப்புரவாக்கி டெம்பரரி ஹட் ஒன்று அடிச்சுட்டு இருங்க, நாங்க உங்களுக்கு அடிக்கடி வந்து பார்ப்போம், அப்பதான் வீட்டு திட்டம் பதிவும், இல்லாட்டி பதிய மாட்டோம். இப்ப தெரியும் தானே, பெண் தலைமைத்துவ குடும்பம்னா இங்க இருந்து பிள்ளைகளை விட்டுட்டு அங்க போயிட்டு அவங்க இருக்கிறதா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அவங்களோட தொழில் எங்க வெங்காயம் வெட்ட போவாங்கன்னா அதை விட்டு அங்க போனா பசி பட்டின, அந்த ஹட் அடிக்கிறது யாரு, அந்த காட்டுக்குள்ள போயிட்டு தடி வெட்டுறது யாரு, அப்போ எவ்வளவு சிக்கலா இருக்கு. எவ்வளவு காலத்துக்கு அங்க இருக்கலாம், இரவுல கரண்ட் இல்லாம இரவு நேரத்துல லாம்ப வச்சுட்டு அந்த பாம்பு காட்டுக்குள்ள என்னன்னு அவங்க வாழ்றது. அப்ப இந்த பெண்களுக்கான இந்த ஸ்பெஷலான ஒரு செயற்பாட்டை பெண் தலைமைத்துவ குடும்பம் அந்த அடிப்படையில யாருமே அந்த பெண்களுடைய பாதுகாப்பு கருதி சிறுவர்கள் ரீதியில அப்படியான வேலை திட்டம் எல்லாம் ஒன்றும் இல்லை. மீள்குடியேற்றம் முஸ்லிம் மக்களுக்கு 100 வீடு, தமிழ் மக்களுக்கு 200 வீடு, இந்த மாதிரி தான் அவங்க கலைப்பாங்களோடைய உள ரீதியா என்ன செய்யணும், தொழில் ரீதியா பெண்களுக்கு என்ன செய்யணும், கல்வி ரீதியா சுகாதார ரீதியா என்ன செய்யணும். எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலை கட்டி போட்டு காலையில ஒரு பஸ் பின்னர் ஒரு பஸ்ன்னு சொன்னா அந்த பெண்களோட மாப்பேற்று வழியை என்ன செய்யறது, எந்த வாகனத்துல கொண்டு போறது. அப்ப இந்த பேசிக் வசதி எல்லாம் முதல்ல யோசிக்கிறே இல்லை. ஏதாவது ஒரு வேலை திட்டத்துல யாராவது ஒரு அமைச்சர் வருவாங்க, அந்த ஃபண்ட் எடுப்பாங்க, கட்டி போட்டு பெரிய மேடை பேச்சோடு அது போய்கிட்டே இருக்க ஒழிய அந்த மனங்களை ஒன்றிணைச்சு இப்படியான வேலை திட்டங்களை அங்க செய்யப்பட்டதா இல்லை. நீங்க எனக்கும் இன்று வரைக்கும் ஒரு கேள்வியாத்தான் இருந்தது. நாங்க பலவந்தமா வெளியேற்றப்பட்டோம், ஒரு இன சுத்திகரிப்பு செய்யப்பட்டோம். இவங்களை எவ்வளவு மாதிரி கௌரவிக்க வேண்டிய தேவை அரசுக்கு இருக்கு. அப்ப அந்த வகையில அரசு ஸ்பெஷலா 90ஆம் ஆண்டுல இந்த கல்வி படிச்சுட்டு வந்தாங்க, இந்த நல்ல ரிசல்ட்ஸோட வந்தாங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு வேலை திட்டத்தை அல்லது அவங்களுக்கு கவர்மெண்ட்ல ஒரு ஜொப்பை கொடுத்து அப்படி ஏதாவது அவங்களோட மன ஆறுதலுக்காகவாவது உரிமை இழக்கப்பட்ட ஆட்களுக்காக வேண்டி அப்படியான ஒரு வேலை திட்டத்தையும் அவங்க யாரும் செய்யல, அரசாங்கம் செய்யல. ஜஸ்ட் இன்று வரைக்கும் 30 வருஷத்துக்கும் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 3000க்கு 2500 ரூபாய்க்கு ஒவ்வொரு குடும்பமும் தண்ணி வாங்கி குடிக்கிற நிலைமை தான் இருக்கு. குடிநீர் இல்லாம
அப்படியான ஒரு நிலைமையில தான் இன்று வரைக்கும் புத்தளத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்க குடிக்கிற தண்ணி கூட ஒரு நாளைக்கு 50 ரூபாய்க்கு ஒரு கேன் வாங்கினதான் 90% இடம்பெயர்க்கப்பட்ட மக்கள் இருக்கிற இடங்கள்ல அந்த செயற்பாடுதான் இன்று வரைக்கும் இருக்கு. இதை விட பார்த்தா சமுர்த்தின்னு எடுத்துக்கிட்டா கூட இந்த நாங்க வந்து சாதாரணமா புத்தளத்துல உள்ள மக்கள் மாதிரி இல்லை. நாங்க விசேடமா கவனிக்கப்பட வேண்டிய அரசாங்கத்துக்கு புத்தள மக்கள் எங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அரசாங்கம் அந்த சமுர்த்திக்கு கூட ஒரு இனிமை இல்லைன்னு ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்துல அகதியாக்களுக்கு ஒரு 10 பேருக்கு தான் கொடுப்போம் ஊருக்குள்ளேன்னு சொன்னா எல்லாருக்குமே கொடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு. யாரெல்லாம் கேட்கிறாங்களோ போயிட்டு அவங்க தகுதியான ஆட்கள் தான் அதுல செலக்ட் பண்ணி 3 பேருக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னா இப்ப இங்கேயும் அரசாங்கத்தால என்ன சலுகை என்ன உதவி இன்று வரைக்கும் டெம்பரரி அந்த நேரத்துல பிரேமதாசோட அரசாங்கத்துல அவங்க என்ன செய்தாங்க, டெம்பரரி ஹட்டவுன் அடிக்கிறதுக்கு புனர்வாழ்வு அமைச்சால கொடுத்து அப்படி புனர்வாழ்வு அமைச்சால ஒரு பெரிய பவுசர்ல தண்ணியை கொண்டு வந்து கொடுத்துட்டு நிறைய தனியார் முஸ்லீம் அமைப்புகள் சர்வதேச அமைப்புகள் வந்து அப்பப்போ இமீடியட்டா உள்ள ரிலீஃப் வேலைகளை செய்தாங்க. நிலையா நீடிச்சு நிக்கக்கூடிய மாதிரி அவங்களோட கல்வியை மேம்படுத்துறதுக்கு மாதிரியான எல்லாம் அயராத உழைப்பு புத்தளத்தில் உள்ள மக்கள்கிட்டையும் இடம்பெயர்ந்த மக்கள்கிட்டையும் சாதாரண மக்கள் தான் அந்த மாலை நேர வகுப்புகளை நடத்துறதுக்கு கட்டடிச்சு படிக்க வச்சு இப்படி நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சு சுயமா முன்னேறிக்கிறாங்க. இப்ப பார்த்தா சொல்றாங்க அவங்க நல்லா முன்னேறிட்டாங்க. எங்களோட குடும்பமே உதாரணம். எத்தனை பேர் நாங்க கல்வியை இழந்து போய்க்கணும். இப்ப 10 பெண்கள் முஸ்லிம் பெண்கள் கல்வியில முன்னேறிட்டாங்கடா அந்த நேரம் இழந்த கல்வியை இன்று வரைக்கும் எங்களுக்கு ஈடு செய்ய இயலுமா? எங்களுக்கு ஈடு செய்யவே இயலாது. நாங்க ஒரு குடும்பமா வந்த குடும்பம் 9 குடும்பமா ஆயிக்கிறோமே. எங்களுக்கான காணி வள பகிர்வு எங்க இருக்கு? மீள்குடியேற்றத்துல அதெல்லாம் நடக்குமா? யாரு போனது யாரு வந்தது? ஜிஎஸ் பிரச்சனை. இது இந்த மீள்குடியேற்றம் சம்பந்தமா பார்த்தா சில அரசியல்வாதிகள் செய்யறது. இப்ப சில ஆட்கள் சொல்றது முஸ்லீம் ஆக்களுக்கு 2 கொஞ்சாதி மாதிரி 2 வீடு இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கிறது என்ன இன்னைக்கு கேட்கறது. அது ஒரு சில ஆக்கள தவறு. ஒரு சில ஆக்கள் பக்கச்சார்பு அரசியல் ரீதியா சில வேலைகளை செய்யறது ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் அது தாக்குறது அமையுது. அது எங்களுடைய காதாலையெல்லாம் அதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்று வரைக்கும் எங்கட ஊர்ல எருக்களம்பட்டியில கூட எத்தனையோ குடும்பங்கள் வீடு இல்லாத நிலைமையில வாடகை வீட்டுலயும் அழிஞ்ச வீடுகள்லயும் காட்டுக்குள்ளேயும் இருக்கிற ஒரு நிலைமை இருக்கு. அவங்களுக்கு வீடு இல்லை, மீள்குடியேற்றம் உண்டு. அப்ப என்னன்னு மற்றாக்களை நாங்க மீள்குடியேற்றத்துக்கு போங்கன்னு சொல்றது? நானே உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா இன்னொருக்கு அகதி வாழ்க்கையை ஆரம்பிக்க நான் விருப்பம் இல்லைன்னு மனநிலை எனக்கு இருக்கு. ஏண்டா திரும்ப டொய்லெட் கட்டவோ தண்ணி வசதி ஏற்படுத்தவோ தொழிலை ஏற்படுத்தவோ வேலியை அடைக்கிறதுக்கோ மரம் நட்டுறதுக்கோ கரண்ட் எடுக்கிறதுக்கோ வீடு கட்டுறதுக்குன்னு எந்த அளவு தொகையை இந்த அரசாங்கம் எனக்கு தரப்போகுது? அப்ப இது எல்லாத்தையும் நான் திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கு இடையில இன்னும் என்னோட வயசு போயிட்டு அப்ப அது என்னால முடியாத காரியம். இன்று வரைக்கும் எனக்கு சொந்தமாக இருக்கிற ஒரு காணியை கூட எந்த பிரயோசனம் இல்லாட்டாலும் இந்த தாய் தகப்பன் என்ற பூர்வீகம்னு நினைச்சு அதை விற்காம அது அப்படியே போற நேரமெல்லாம் நான் பார்த்துட்டு வர ஒரு நிலைமை இருக்கு. கடைசி மட்டும் எங்களோட பரம்பரையா அந்த காணியை விற்க வேண்டாம், நாங்க வாழ்ந்ததுக்கான அத்தாட்சி அந்த காணி ஒண்ணுதான், அது விற்க கூடாது ஒரு மனநிலை எனக்கு இருக்கு. நன்றி. அடுத்தது வந்து இந்த நீங்க இந்த முஸ்லிம் மகளிர் மேம்பாட்டு அறக்கட்டளை அமைப்பதென்ற நோக்கம் என்னவாக இருந்தது, அல்லது அது உங்களுக்கு தேவையாக இருந்ததா? இந்த மீள்குடியேற்றமோ அல்லது பெண்களுக்கான வேலைகளை செய்வதற்கு இது ஒரு உந்துதலாக இருந்ததா? நாங்க ஆரம்பத்துல வந்து நான் வந்து அதாவது முகாம்கள் இருந்து சும்மா பெண்களுடைய அல்லது பொதுவான அந்த முகாம்கள் இருக்கிற உரிமை சார்ந்த அல்லது பெண்களுடைய பிரச்சனைகளை வார நிறுவனங்களுக்கு என்ஜிஓக்களுக்கு இந்த சர்வதேச நிறுவனங்கள் வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு தொண்டரா சேவை செய்து இருந்த காலப்பகுதியில தான் நான் ஒரு அரச சார்பற்ற நிறுவனத்துல இருந்து வேலை செய்தேன். வேலை செய்யற காலங்கள்ல தான் எனக்கு வந்து மகளிர் அமைப்புகள்ல அந்த முகாம்கள் அமைச்சு அதுல வேலை செய்யற டைம் எனக்கு ஸ்பெஷலா பெண்கள் சார்ந்து பெண்களுடைய உரிமை சார்ந்து வேலை செய்யணும்ன்ற ஒரு நாலேஜ் எனக்கு வந்தது. அப்ப என்னோட சார்ந்த என்ற நண்பிகள் அதை பத்தி கலைக்கும் போது அதுக்கு பின்னர் தான் கடந்த 10 வருஷத்துக்குள்ள முஸ்லீம் பெண்கள் அபிவிருத்தி நம்பிக்கையகம் ஒன்றை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம்.
அதுல முஸ்லிம் பெண்கள்னாலும் தமிழ் முஸ்லிம் பெண்கள் தான் மெம்பரா அதுல இருக்கிறாங்க. அதுல நோக்கமா இருந்தது சமூக பொருளாதார கலாச்சார ரீதியாக பாதிக்கப்படுற பெண்களுக்கு உதவுறதே எங்களோட நோக்கமா இருந்தது. குறிப்பா அதுல வந்து முஸ்லிம் விவாகத்து சட்டத்துல திருத்தத்தை கொண்டு வரதும், இலங்கையில இருக்கிற முஸ்லிம் விவாகத்து சட்டத்துல திருத்தத்தை கொண்டுட்டு வரதும் ஒரு நோக்கமாக இருந்தது. அந்த அடிப்படையில தான் நாங்க இந்த அமைப்பை ஆரம்பிச்சோம். இந்த இந்த நான் இன்னொரு கேள்வி இருக்கு. என்னன்னு சொன்னா, இந்த 30 வருடங்கள் என்பது குறைந்த காலங்கள் அல்ல. ஆனா வந்து இந்த அகதி முகாமில் இருக்கின்ற இந்த மக்கள் இன்றைக்கும் அகதி முகாமில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிறிய கேள்வியும், அதோட வந்து இந்த அடுத்த தலைமுறையினர் வந்து தங்களுடைய பெற்றோர்களுடைய பூர்வீக இடங்களுக்கு செல்வதற்கு அவர்களுடைய கருத்து என்ன மாதிரி இருக்கிறது, அங்க போனால் அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான தேவைகள் பூர்த்தி செய்யப்படுமா, என்ன மாதிரியான ஒரு 2ஆம் தலைமுறையினர் வந்து இதை எப்படி பார்க்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை உங்கள்ட்ட நான் கேட்க விரும்புகிறேன். புத்தளத்துல இருக்கிற மன்னாரோ, யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி பகுதியில மக்களை பொறுத்தவரையில தாங்களா சுயமா உழைச்சி வீடு, அதாவது வேர்ல்ட் பேங்கால கிட்டத்தட்ட 7000 வீடுகள் கொடுத்திருப்பாங்க. அந்த வீடுகளோட தனியார் முஸ்லிம் அமைப்புகள் வந்து சில வீடுகளை கொடுத்து, அதுவும் 2000 சொல்லலாம். அந்த அளவு வீடுகள் கிடைச்சிருக்கு. ஆனா 75,000 நாங்க பெருகி பார்க்கணும் தான், அந்த குடும்பங்கள் எத்தனையா பெருகி இருக்குது. ஆனா அவங்களுக்கான காணி இடப்பிரச்சனைன்றது இன்று வரைக்கும் ஒரு வீட்டுல 3 குடும்பம் 2 குடும்பம் அல்லது 4 குடும்பம் வாழ்ற ஒரு நிலைமை இப்போதும் இருக்கு. எல்லாரும் டெம்பரரி ஹட்ல இருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க, பெர்மனண்டா இருக்கிறாங்க, அரச காணியில இருக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. இப்போ உதாரணமா அந்த கரம்பே, கல்பட்டி பகுதி 90 ஏக்கர், அந்த சோல்டன் சொல்லுவாங்க, சோல்டன் முகாம், மன்னார் ரோட்ல இப்படியான இடங்கள்ல உள்ள மக்களுக்கு அந்த காணி இன்னும் நிரந்தரமாக்கப்படாத ஒரு நிலையில டெம்பரரியா இன்னுமே அந்த டீட்டும் இல்லாம சும்மா அதுல ஹட் கொட்டலோனையா அல்ல டெம்பரரி ஹட் அடிச்சுட்டு நிரந்தரமாகவும் சிலர் வீடுகளை கட்டிட்டு அதுல இருக்கிறாங்க. அடுத்த கேள்வியா நீங்க கேட்டீங்க அந்த இளைய சமூகத்தை, அவங்கள பொறுத்தவரையில இப்ப நாங்க எங்களோட ஊரை நாங்க இப்ப இருந்தோம்னு சொன்னா, நேற்று கூட என் ஹஸ்பண்டோட நாங்க கழிச்சிட்டு இருந்தோம். எங்களோட ஊர் வந்து ஒரு சின்ன சிங்கப்பூர் என்று சொல்லி போட்டு சொல்லலாம். அந்த அளவு இப்போதைக்கு அது வளர்ந்திருக்கும். காட்டு பகுதியெல்லாம் குடியாகி பெரிய ஒரு வளமிக்க ஒரு பூமியா இருந்திருக்கும். நான் படிச்ச மகளிர் மகா வித்யாலயம்னா பெரிய மாடி கட்டடங்களோட, எங்களோட ஊர்ல படிக்காத ஆக்கன்னு சொல்றது, அதாவது ஏஎலோட சும்மா வீட்டுல நின்றுட்டாங்கன்னா இவங்க படிக்கல, அல்லது ஓஎலோட நின்றுட்டாங்கன்னா இவங்க படிக்காத ஆக்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அளவு தூரத்துக்கு அவ்வளவு பேருமே கல்வி, பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் எருக்கலம்பட்டியை பொறுத்தவரையில எல்லாருமே கல்வி கற்கிற ஒரு சூழ்நிலை, வயதுல திருமணமோ தொழிலோ இல்லாம எல்லாரும் கல்வி கற்கிற ஒரு நிலைமை இருந்தது. அப்ப அவ்வாறான இருக்கிற அந்த சிங்கப்பூர் மாதிரி இருக்க இடம் வந்து இன்றைக்கு பாக்குறதுக்கே வெறிச்சோடி ஒரு பரிதாபமான நிலையில வீழ்குடியேற்றத்துக்கு போன அந்த சனங்கள் எல்லாம் கருத்து முகமெல்லாம் அந்த தொழில்களுக்கு வெயில், அவங்களுக்கான ஆதார வசதியோ ஒழுங்கான தொழில் வசதியோ கல்வி வசதியோ முழுமையா இல்லாம இந்த ரொம்பவுமே பின்தங்கிய நிலைமையில தான் இப்ப அங்க போய் நாங்க பார்க்கும்போது இருக்கிறாங்க. இப்ப எங்களோட பிள்ளைகளை கூட்டிட்டு போகும்போது அவங்களுக்கு அந்த பார்த்து அதுல போயிட்டு இருக்கிறதுக்கான ஒரு மனநிலை ஏற்படுத்துறதுக்கான அந்த கிராமம் இல்லை. அப்ப அந்த நிலையில அந்த அவங்களுக்கு அம்மாட ஊர் இதுன்ற உடனே ஒரு சந்தோஷம் வருது, பாக்குறாங்க. ஆனா அதுல இருக்கிறதுக்கான அந்த சூழல் இல்லை. அந்த எங்களுக்கே பாக்குறதுக்கு ஒரு மன கஷ்டமா இருக்குண்டா, எங்களோட பிள்ளைகள் அங்க போயிட்டு இப்பவும் கல்வி நாடி போறாங்க. அங்க போயிட்டு இருந்து கொஞ்சம் குடும்பங்கள், அதாவது இங்க இருந்து வாடகை வீடு எடுத்து நீண்ட தூரம் பயணம் செஞ்சு கல்வி கற்கிற பெண் பிள்ளைகள பயந்துட்டு இப்போ அவங்க அங்க போயிட்டு வீடு டெம்பரரியா வீடு எடுத்து பிள்ளைகள படிக்க வைக்கிறதுக்கு அவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு நல்லது கெட்டதுன்னு சொன்னோன்னு எல்லாருமே அந்த கிராமங்களுக்கு போயிட்டு சந்தோஷமா கொண்டாடுற ஒரு நிலைமை இருக்கு. ஆனா பாதிக்கு மேல யூத்தா இருக்கிற ஆட்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்ல, போறதுக்கான சூழல் இல்ல, அவங்க இங்கேயே தங்கி வாழணும்னு ஒரு மனநிலை இருக்கு. அதே நேரத்துல
எங்களுடைய வயதுல உள்ள ஆக்கள் அல்லது எங்களுக்கு மேற்பட்ட வயதுல உள்ள ஆக்கள் எல்லாருக்கும் இப்படியான ஒரு நல்ல சூழல் ஒண்ணு வருமா? இந்த உடனடியா போறதுக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் எங்களுக்கு இல்லை. போயிட்டு எங்கட பூமியில சுதந்திரமா சந்தோஷமா இப்ப நான் போன நேரத்துல நான் கதைச்ச மன்னா டவுன்ல இருந்து எனக்கு ஆசையா இருக்கு. எல்லாரும் தமிழ் கதைக்கிறாங்க, தமிழால போட் போட்டி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சிங்களத்தை கதைக்க வேண்டியா இருக்கு. புத்தளத்துல எந்த உரிமை ரீதியா கதைக்க போறேன்னாலும் அது ஒரு சிக்கலா இருக்கு. ரெண்டு கழிச்ச நேரத்துல அங்கால உள்ள ஒரு தமிழ் சகோதரர் சொல்றாரு, அதுக்குதான் எங்க ஊருக்கு வரணும், நீங்க வந்தாதான் எங்கட ஊரு இப்படித்தாங்க. நான் உங்களோட ஊர் மட்டுமில்ல, அது எந்த ஊரும் தான் சொல்லிப்பட்டு. இப்போ உதாரணமா முல்லைத்தீவுல இன்றைக்கு வந்து சகோதரி சொன்னாங்க, மீள்குடியேற்றம் சம்பந்தமா இதே பிரச்சனை அவங்களுக்கு ஏழாம திரும்பவும் ஆலங்குடால திரும்ப வந்து குடியேறிட்டாங்க. அங்க வீடு கிடைக்கல, சரியான ஹஸ்பண்டோடையும் பிரச்சனைப்பட்டு டிவோர்ஸுக்காண்டி அப்ளை பண்றதுக்கு இன்றைக்கு வந்தாங்க. என்ன இந்த இடம்பெயர்ந்து அங்க போய் இருக்கிறதுக்கு ஒழுங்கான இடம் இல்லாம அப்ப அவங்க சொன்னாங்க, வந்தா வரத்தாக்க இவங்க புத்தள தாக்குன்னு அங்க உள்ள தமிழ் மக்கள் சொல்றாங்க. நாங்க புத்தள தாக்கலா, அவங்களுக்கு எல்லாமே மறந்து போயிட்டு இப்ப எங்களை புத்தள தாக்கலா சித்தரிக்கிறாங்க. இவங்க யாருன்னா புத்தள தாக்கல். அப்ப புத்தளத்துல இருக்கிறார்கள் மற்றாக்கள் சொல்லுவாங்க இவங்க அகதியா வந்தாக்கள். அப்போ இந்த எங்கேயுமே ஒரு உரிமை இல்லாம அந்த ஒரு அனாதரவாக்கப்பட்ட ஒரு சமூகமா நாங்க இப்போ இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. அதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்குன்னு சொன்னா, இப்ப நான் எங்களுக்கு அந்த விடயங்கள் நன்றா தெரியும். இப்ப எப்படி நீங்கள் வந்து 30 வருடம் அவதியாக்கப்பட்டு உங்களை கலைக்கப்பட்டு இருந்து 2ஆம் தலைமுறை பிறந்து வந்தார்களோ, அதே மாதிரி வடபகுதியிலேயும் அந்த 2ஆம் தலைமுறைகளுக்கு இந்த விஷயங்கள் ஒன்றுமே தெரியாம இருக்குது. நிறைய விஷயம் அவர்களுக்கு தெரியுது. எங்களோட போராட்டம் பற்றியே அவர்களுக்கு நிறைய தெரியுது இல்ல. அதே நேரம் இந்த புத்தகத்துல இப்படி ஒரு மக்களை கலைக்கப்பட்ட அந்த விடயம் கூட அவர்களுக்கு அது வடிவாக சரியாக தெரியப்படுது இல்லை. ஏன்னா அது வந்து தெரியப்படுத்துறதுக்கு அநியாயங்களும் இல்ல, அரசியல்வாதிகளும் இல்ல, பொதுமக்களும் இல்ல. அவர்களுக்கு அந்த போரால வந்து பாதிக்கப்பட்ட பிரச்சனைகளும் ஓடிட்டு இருக்குது. அதனால வந்து அவர்கள் இப்படியான விடயங்களை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார்கள். உண்மையில ஒரு தப்பான விஷயம். ஏன்னா நாங்க பல 4 சமூகங்களை சேர்ந்து வாழ்கின்ற இலங்கையில வந்து ஒரு சமூகம் துரத்தப்படும் போது மற்ற சமூகம் சந்தோஷப்படுறதோ அல்ல இன்னொரு சமூகம் சந்தோஷப்படுறதோ அது பிள்ளை. ஆனா வந்து இதை வந்து அரசியல்வாதிகள் முன்னெடுத்து கொண்டிருக்கணும். இதே நேரத்துல என்னட்டு இன்னொரு கேள்வி இருக்குது. என்னன்னா இப்ப இந்த போரால பாதிக்கப்பட்ட ஆட்களுக்கு, அதாவது உங்களோட இடங்கள்ல மன்னர் நீங்க வசித்த இடங்கள்ல கூட இந்தியா மற்றது சுவிஸ் ஜெர்மன் என்று பல நாடுகள் வந்து வீட்டு திட்டம் ஒன்றை செயற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அதுல உங்களுக்கு ஏதாவது உதவிகள் கிடைக்க வழி ஏற்பட்டதா அல்லது உதவிகள் கிடைக்குமா என்ற ஒரு விஷயத்த நீங்க ஏதாவது எத்தனிச்சிருக்கிறீங்களா போய் அதை பற்றி? இல்ல நான் வந்து இதுல ஒரு விஷயத்த சொல்லணும். என்னன்னா இந்த தமிழ் மக்கள் வந்து முஸ்லிம் மக்களை பலவந்தமா வெளியேற்ற இல்ல, எல்டிடின்ற ஒரு அமைப்பு தான் முஸ்லிம்களை வெளியேற்றது. அந்த உறவுகள் இன்று வரைக்கும் எங்களோட இருக்கிறாங்க. அதை கட்டி எழுப்புறதுக்காக நாங்க தொடர்ந்து பாடுபட்டு இருக்கிறோம். அந்த இயக்கம் சார்ந்துதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா அந்த வீட்டு திட்டம் இந்த வகையில இப்ப இப்ப என்னன்னா இங்க இருந்து ஒரு அபிவிருத்தி குழு அங்க இருக்கும்னா அங்க வந்து யாருக்கு முன்னுரிமைன்னா பழமுள்ளாக்களுக்கு தான் முன்னுரிமையா இருக்கும். பழம் வந்து அரசியல் சார்ந்தாக்களும் பழமுள்ள ஆக்களுக்கும் தான் அந்த முன்னுரிமை கிடைக்கக்கூடியதா இருக்கு. அதுல சாதாரணமான மக்கள், எழுத்தறிவு இல்லாத மக்கள் அல்லது ஒரு வறுமை நிலையில உள்ளாக்கள், நாளான கூலி வேலை செய்யற மக்கள்ன்றது இந்த அதாவது வந்த கால அடிப்படையிலேயாவது அதை தெரிவு செய்யணும்ன்றது இல்ல. அவங்களுக்கு யாரெல்லாம் முன்னுக்கு லிஸ்ட் வருவதோ அவங்களுக்காக கொடுக்கறது. மற்றது காணியும் பெரிய பிரச்சனையா இருக்குதானே. அதாவது அந்த காணியும் அங்க போயிட்டு சொந்த காணி இருக்கிறதுக்குரிய ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்குதானே. காணி இல்லாதது ஒரு காணி இருக்குன்னு சொன்னா இப்ப 3 பேரு டீப் வச்சுட்டு இருக்காங்க. எல்லா பிரச்சனை நடக்குது. அப்போ அந்த ஒரு சமூகங்களுக்கு இடையில அந்த சமூகத்துக்குள்ளேயே சமூக பிரச்சனை நிறைய இருக்கு காணி சம்பந்தமா. அப்போ அங்க இருக்கிற அரசு அதிகாரிகள் வடக்குல இன்னைக்கு அது ஒரு பெரிய குறிப்பிட்ட எல்லாரையும் சொல்லல, குறிப்பிட்ட சில அதிகாரிகள் பப்ளிக்காக நீங்க ஏன் இங்க வாரீங்க, நீங்க உங்களுக்கு புத்துல இருக்குதானே, அவைகளோட போயிருங்க, முஸ்லிம் ஆக்களோட நீங்க போயிருங்கன்னு முன்னுக்கே கதைக்கிறாங்க. நம்மளோட ஆக்கள் போயிருக்கும் போது முன்னுக்கே கதைக்கிற ஒரு நிலைமை இருக்கு. அதே மாதிரி அந்த அந்த அதாவது என்னோட ஒரு சகோதரர் வந்தார், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு பெரிய ஃபைல் கட்டோன்னு வச்சிருக்கிறார். இவ்வளவும் மனித உரிமையில ஆணைக்குழுவுக்கு கொடுத்தது,
முசலி டிஎஸ்க்கு கொடுத்தது, ஜிஎஸ்க்கு கொடுத்தது, பள்ளிவாசலுக்கு கொடுத்தது, அரசியல்வாதிக்கு கொடுத்தது, போலீஸுக்கு கொடுத்தது. அவர அரச காணி ஒண்ணு திரும்பி வேற ஆக்களுக்கு கொடுத்தது சம்பந்தமாக முறையிட்ட முறைப்பாடு. இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறார். அவரோட மனைவியும் எல்டிடியால கொல்லப்பட்டது, சுட்டு கொலை செய்யப்பட்டது. சரியா? அந்த பாதையால போகும்போது அந்த நிலை அப்படியான பாதிப்புக்கு உள்ளான ஆட்கள் கூட இருக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் முன்னுரிமைப்படுத்தி செய்ய வேண்டியது அரசுக்கு தேவை இருக்கு. உதாரணமா எனக்கு தெரிஞ்ச வகையில காணாமல் ஆக்கப்பட்ட ஆக்கள் தமிழ் மக்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்க. ஆனா முஸ்லிம்களிலேயும் கிட்டத்தட்ட நான் எனக்கு தெரிஞ்ச வகையில 200க்கு மேற்பட்ட ஆக்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்காங்க. சரியா? இந்த கதையும் வெளிவராத கதையா இருக்கு. 200க்கும் மேற்பட்ட காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000த்துக்கு மேலாக சுடப்பட்டோ அல்லது குண்டு வெடிச்சோ அப்படியான பாதிப்புக்குள்ள யுத்தம் தொடங்கின கால பகுதியில இருந்து 1000த்துக்கு மேல முஸ்லிம்கள் கொல்லப்பட்டது எனக்கு தெரிஞ்ச வேலை. இதே வந்து ஒரு ஆய்வு அறிக்கையா யாரும் செய்ய இல்லை. இப்பதான் ஓஎம்இ கமிஷனால கொஞ்சம் செய்தாலும் எங்கட சமூகத்துக்கு இன்னும் பயம் இருக்கு. அந்த எல்டிடி பயம் இன்னும் போனதாக இல்லை. எங்கேயாவது உருவெடுத்து வந்து செய்வாங்க, மெதுவாத்தான் வந்து கதைக்கிறாங்க. எங்களோட குடும்பத்துல இப்படி ஒரு ஆள் இல்லை. இங்கேயும் அரபா நகர் பாதியில ஒரு சகோதரி இருக்கா, இன்னும் செல்களோட இருக்கா, உடம்புல செல்களோட. அவரோட சொந்தங்கள் எல்லாம் இயக்கம் சார்ந்து வேலை செய்த ஆக்கின்ற வகையில அவங்க செல்களோட இன்னும் இருக்கிறாங்க. வெளியில வந்து அந்த செல்லுல உடம்புல இருக்க அந்த செல்லை எடுக்காம இருக்கிறாங்க. அப்ப இந்த வடுக்கள் வந்து தமிழ் மக்கள்ல கூட இருக்கு. அந்த அந்த வலிகள் வேதனைகள்லாம் வடக்குல கிழக்குல நான் போய் பார்த்திருக்கேன். அவங்களோட நான் வேலை செய்யற அந்த நிறைய உறவுகள் இருக்கு. அந்த வழிகளை தாங்கியவனாக நான் கலைக்கிறேன்றாலும் முஸ்லிம் மக்கள்ல இந்த நிலைமை இருக்கு. சிங்கள மக்கள்ல இல்லாம இல்லை, அவங்களையும் காணாமல் ஆக்கப்பட்டாங்க இருக்கிறாங்க. அப்ப எல்லா வகையிலையும் பெண்கள் தான் கூடுதலான இழப்புகளை சந்திச்ச ஒரு சமூகமா நாங்க இதுல பார்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கு. போராண்டு வரும்போது அதுல கூடுதலா பாதிக்கப்படுறது பெண்களும் குழந்தைகளுமா தான் உலகம் பூரா இருக்குது. கடைசியில பெண்கள் தலையில தான் முழு பாரம் வந்து அது காணாமல் போகப்பட்டானே அல்லது பெண் தலைமைத்துவ குடும்பம் பண்ணானே எல்லா பாரங்களையும் அவர்கள் தான் ஏற்றுக்கொள்வார்கள். நான் அடுத்த கேள்விக்கு போலாம் நினைக்கிறேன். முஸ்லிம் விவாகரத்து சட்டத்தின் பல முஸ்லிம் பெண்கள் பாரிய பிரச்சனைகளை வந்து எதிர்நோக்கி வருகிறார்கள் என்ற கருத்தொண்டு இருக்குது. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நினைக்கிறேன் கடந்த 25 வருஷத்துல 20 வருஷம் இதுக்குள்ள வேலை செய்து அது ஒரு நீண்ட கதை. சுருக்கமா நம்ம சொல்றதா இருந்தா 1951ஆம் ஆண்டு இலங்கையில இயற்றப்பட்ட இந்த சட்டமானது 13ஆம் இலக்க சட்டமானது முஸ்லிம் விவாகரத்து சட்டம். அந்த சட்டத்துக்குள்ள நிறைய 69 வருஷம் ஆகுது தானே இப்ப. அப்ப அந்த நாளையில ஒரு ஹாதி நீதிபதி அடிச்சா 20 ரூபா ஃபைன். சரியா? அதுதான் இப்பவும் சட்டமா இருக்கு. அப்ப இந்த சட்டத்தால ஆண்கள் மட்டுமல்ல பெண்கள் மட்டுமல்ல முஸ்லிம் சமூகமே பாதிக்கப்படுற ஒரு நிலைமை ஒன்று இருக்கு. இப்ப இதுல நிறைய பெண் சார்ந்து இந்த அதாவது பால் நிலை சார்ந்து பார்க்கும்போது பெண்கள் பக்கத்துல நிறைய அதாவது அந்த சட்ட ரீதியாக பெண்கள் பாதிக்கப்படுற ஒரு சட்டம் தான். எந்த நாட்டிலும் இப்படி ஒரு சட்டம் இருக்காது. இலங்கையில அந்த சட்டம் இருக்கு. ஒரு பெண் ஹாதி நீதிபதியா வர இயலாது. என்னுடைய திருமணத்துக்கு நான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ல சைன் பண்ண இயலாது. சரியா? என்னுடைய கணவர் என்ன விரும்புனா என்னுடைய எந்த விதமான தகவலும் இல்லாம அவர் ஒரு விவாகரத்தை பெற்றுட்டு போயிடலாம். சரியா? நான் கோர்ட்டுக்கு போய் பார்க்கும்போதுதான் தெரியும் நான் என் கணவரோட சந்தோஷமா வாழ்றேன். இந்த அளவு வளர்ச்சிக்கு என்னுடைய கணவர் தான் காரணம். நான் உதாரணத்துக்கு சொல்றேன். அப்போ அந்த அவரு விவாகரத்தை எடுத்த விஷயம் சில நேரங்கள் எனக்கே தெரியாது. அந்த பெண்கள் அந்த படுற கஷ்டங்கள் வந்து தெரியாது. தாபரிப்பு அவங்க கேட்ட தீர்மானிக்கிறதுக்கான ஒரு தொகையும் இல்லை. 1000 ரூபாயும் தீர்மானிக்கலாம், 2000 ரூபாயும் தீர்மானிக்கலாம். ஒரு பெண் தாபரிப்பு எடுக்கிறதா இருந்தா கணவன் இருக்கிற அந்த மாவட்டத்துக்கு போகணும். 3000 ரூபாய் ஒருத்தர் தருவார். மெட்ரிகுலோல கோர்ட்ல தீர்க்கிறாங்களா, அந்த கோர்ட்ஸுக்கு இங்க இருந்து புத்தளம் இருந்து மெட்ரிகுல போறதுக்கு எவ்வளவு காசு வேணும், அவங்களோட பாதுகாப்பு எப்படி, ஒரு நைட் தங்கி அந்த காசை எடுத்து வரது. இப்ப இந்த சட்ட ரீதியா கிட்டத்தட்ட 20-30க்கும் மேற்பட்ட விஷயங்கள் அடங்கலாக நிறைய
விஷயங்களை நாங்க இதுல முன் வச்சிருக்கிறோம். அப்ப அந்த பெண்கள் வந்து ஒரு உளவள துணை செய்யறதுக்கு ஒரு கவுன்சிலரா காதி நீதிமன்றத்துல ஒரு நீதிபதி நீதி சேவை ஆணைக்குழுவால நியமிக்கிற நீதிபதிக்கான தகமைகள் எப்படி இருக்கும்? ஒரு நீதிபதியா வாரண்டா மெஜிஸ்ட்ரேட் நீதவான் நீதிமன்றத்தோ உயர் நீதிமன்றங்களுக்கு ஒரு எவ்வளவு கல்வி மான்கள் அதுக்கு வரணும். எங்களுக்கே எங்களுடைய சட்டத்தை சொல்ல ஒரு கவலையா இருக்கு. ஒரு முஸ்லிம் ஆடவர் காதி நீதிபதியா வரலாம், அவ்வளவுதான் சட்டம். அப்ப யாரும் வரலாம். அங்க எழுத்தறிவையோ கல்வியோ தெரியல. அவங்க வந்த பிறகுதான் சட்டத்தை பத்தி பாக்குறதும் படிக்கிறதுமா இருக்கு. அப்ப இது அவங்கள நம்ம குறை சொல்றதை விட சட்டமே எங்களுக்கு பிள்ளையாத்தானே இருக்கு. அந்த அந்த இடைவெளிகளை நாங்க நீக்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த சட்டத்துல பாதிக்கப்பட்ட கணக்கான பெண்களுக்கு அந்த சட்ட உதவி வழங்குறது, அபிடவிட் அந்த சத்திய கடாசி எழுதி கொடுக்கறது, சட்ட ரீதியான நடவடிக்கை என்னதான் செய்தாலும் ஆயிரக்கணக்கான வயதுல இன்னொன்று முக்கியமான விஷயம், அந்த பெண்ணுடைய வயதெல்லாம் குறிப்பிடையில. இலங்கையில உள்ள முஸ்லிம் விவாகரத்து 13ஆம் இலக்க சட்டத்துல பெண்ணுடைய குறிப்பிடப்பட இல்லை. அப்ப 12 வயதுக்கு குறைவான திருமணங்களை அந்த காதி நீதிபதி முன்னிலையில் செய்ய இருக்கு. அப்ப 8 வயசுல செய்யலாமா, 10 வயசுல செய்யலாமா? அப்ப சின்ன வயதுல அந்த இள வயதுல திருமணங்களை செய்து வைக்கிற, பாலியல் கல்யாணங்களை செய்து வைக்கிற ஒரு நிலைமை இருக்கு. இந்த அதாலையும் பெண் கல்வி நிறைய பாதிக்கிற ஒரு நிலைமை இருக்கு. அப்ப அதாலதான் நாங்க வந்து நிறைய போராட்டங்களை செய்யறது மூலமாக எங்களுடைய மார்க்கத்துக்குள்ளேயே மதவாதிகள் இருப்பாங்களே அவங்களால நிறைய நாங்க பாதிக்கப்படுற ஒரு நிலைமை. இந்த நிறுவனம் இதுல இஸ்லாத்துக்கு எதிரான ஆக்கள்னு சொல்லுவாங்க, குர்ஆனுக்கு எதிரான ஆக்கள்னு சொல்லுவாங்க. ஆனா இது குர்ஆனுடைய சட்டத்தை முழுமையா உள்ளடங்கிய சட்டம் அல்ல. இது நாங்க முழுக்க குர்ஆனை பின்பற்றி வாழணும்னு நினைக்கிறேன். நாங்க ஒரு முஸ்லீமே. அப்ப அந்த குர்ஆன் தானே எங்களோட முதன்மை. அப்படி வாழ்ற நாங்க அதுக்கு எதிரா செயற்படுவோம்ன்றது பிழையான ஒரு கருத்து. ஆனா இந்த சட்டத்தை வாசிக்கிறதும் இல்லை, விளங்குறதும் இல்லை. பெண்கள் இதை கையில் எடுத்து நிறைய வேலை செய்ய தொடங்கின உடனே ஆணாதிக்க சமூகத்துல அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இந்த சட்டத்தை இவங்க மேலவங்க செய்யறாங்கன்றத பிழையான நிறைய கருத்துக்களை செய்யற ஒரு நிலைமை. மற்றது பதிவுகளே கட்டாயம் இல்லை. இதே இன்னொரு கேஸ் இன்றைக்கு யாழ்ப்பாணம் இருந்து வந்தது. நானாந்த எங்களுடைய தொழிலே இதுதானே. யாழ்ப்பாணம் இருந்து வந்தது. அவங்க விரும்பி தெரியாம போயிட்டு கல்யாணம் ஒண்ணு நடந்திருக்கு. 2 பிள்ளைகள் இருக்காங்க, 4 வயதுலயும் 2 வயதுலயும். அவர் இன்னொரு கல்யாணம் கட்டி மன்னாருக்கு போயிட்டாரு. இவவுக்கு இவவுக்கு பிள்ளைகளுக்கு பேஸ் சர்டிபிகேட் இல்ல, மெயின்டெனன்ஸுக்கு ஏழாம இருக்கு. அது மெயின்டெனன்ஸ் இப்பதான் நாங்க அந்த லெட்டர் எழுதி கொடுத்து போடலாம். ஆனா வைஃப்னு சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. பிள்ளைகளுக்கு டிஎன்ஏ எடுத்தா பிள்ளைகளை நாங்க கண்டுபிடிக்கலாம் இவர பிள்ளைன்னு. அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒண்ணு கட்டாயம் இல்லைன்னு சட்டத்துல இருக்கு. அப்ப சட்டத்துல இருந்தா அப்போ ரெஜிஸ்டர் நடக்காத இந்த பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன? இப்ப இன்னைக்கு அவங்க வந்து நிக்கிறாங்க, என்னைக்கு நியாயம் பெற்றுட்டாங்கன்னா பிள்ளைகளுக்கு பேஸ் சர்டிபிகேட் வேணும், ப்ரீ ஸ்கூலுக்கு அனுப்பணும், பெரிய ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா பேஸ் சர்டிபிகேட் எடுக்கலாம், பிறப்பாத்தாட்சி பத்திரம் எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம்? கணவன் தாய் தந்தை திருமணம் ஆகாதவர்கள் எனக்கு உண்மையா அந்த ஷரியாவுடைய சட்டப்படி நிக்காஹ்னு சொல்லுவாங்க, அது நடந்திருக்கு. ஆனா சட்ட ரீதியான ஆதாரம் வேணுமே. அவர் இந்த விட்டுட்டு போயிட்டார். அப்ப இந்த நிலையில இதெல்லாமே பெரிய இடைவெளிகளா இருக்கு எங்களுடைய சட்டத்துல. அப்ப இதுக்கு எதிராக குரல் கொடுக்கிறேன் நான் மட்டுமில்ல, வடக்கு கிழக்குல உள்ள முஸ்லிம் பெண்கள் மட்டுமில்ல, இதுல கூட தமிழ் பெண்களும் எங்களோட இணைஞ்சு இதுக்காக நாங்க குரல் கொடுத்துட்டு இருக்கிறோம். நீண்ட காலம் நான் இந்த துறையில நான் வேலை செய்துட்டு இருக்கிறேன். எங்களோட சேர்ந்த கொழும்புல இருக்கிற சகோதரிகளும் வேலை செய்யறாங்க. இதை வந்து ஓரளவு மாற்றத்துக்கான ப்ரோசஸ்ல நான் நினைக்கிறேன். அந்த வரைவுக்காவண்டி பார்லிமெண்ட்டுக்காக லீகல் டிராஃப்டுக்காவண்டி அது போயிட்டு பார்லிமெண்ட்டுக்கு வரும்போதுதான் அடுத்த சர்ச்சை என்ன ஏற்படும்ன்றதை நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப எங்களுக்கு சரியான பாசிட்டிவா இருந்தது. நீதி அமைச்சர் அலி சப்ரி அவர் இதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணார். ஏற்கனவே நிறைய அவர் நீதி அமைச்சரா வாரத்துக்கு முதல்லயே நிறைய விஷயங்களை நாங்க அவரோட பகிர்ந்து கொண்டோம். சந்தோஷமா இருந்தது. வந்த உடனே எது எப்படியோ அரசாங்கத்தை பத்தி 2ஆம் கட்டமா யோசிச்சாலும் அவரை பத்தி நாங்க நிறைய சந்தோஷப்பட்டோம். ஆனா இந்த சந்தோஷம் கொஞ்சம் படிப்படியா குறையிற மாதிரி இருக்கு.
நிறைய கதைச்சார் ஆரம்பத்துல. இப்ப கதைக்கிற வீதம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு. அதாவது சட்டத்தை திருத்தணுன்றது எனி டைம் மீட்டிங்ல எங்க போனாலும் யாரு கேட்டாலும் பேட்டி கொடுக்குற ஒரு நிலைமை இருந்தது. இப்ப அது குறைவா இருக்கு. இருந்தாலும் எங்களுடைய இறுதி போராட்டம் வரைக்கும் அந்த சட்டத்தை திருத்துறது எங்களுடைய நோக்கமாக இருக்கு. நன்றி. என்னட்ட இன்னொரு கேள்வி இருக்கு. என்னன்னா, அந்த நான் நினைக்கிறேன் இப்போ 2 வருஷமா 1.5 வருஷமா எனக்கு ஞாபகம் இல்ல. புத்தளத்துல வந்து நிறைய குப்பைகளை கொட்டி கொண்டிருந்தார்கள். அதுக்கு எதிராக எல்லாம் போராடி கொண்டிருந்துச்சுன்னா அது இப்ப எந்த நிலைமையில இருக்குது? குப்பையில கொட்டுறதுக்காக நாங்களும் தான் நிறைய போராட்டங்களை செய்திருந்தோம். நிறைய இப்ப வழக்குகள் தொடரப்பட்டிருக்கு. சட்ட ரீதியா வழக்கு தொடரப்பட்டு இருந்தாலும் கூட பார்லிமெண்டத்துல அண்மையில நீங்க பார்த்திருப்பீங்க, அந்த திரும்பவும் குப்பையை கொண்டு போய் அந்த பகுதியில புத்தள பகுதியில கொட்டுறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டது. தற்காலிகமாக அந்த குப்பையை கொண்டுட்டு வர இது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஆனா வழக்கு தொடரப்பட்டிருக்கு. இது குப்பையை கொண்டு வரதுக்கான தீர்மானம் பார்லிமெண்ட்ல எடுக்கப்பட்டாலும் எடுக்கப்பட்டுட்டு அது நடக்கும் ஒரு அந்த நிலப்பாடு இப்போதைக்கு இருக்கு. இருந்தாலும் சட்ட ரீதியாக சில நடவடிக்கைகளை தொடராக நாங்க புத்தளத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில ஒரு போராட்டம் வந்து ஏதோ ஒரு வகையில நடைபெற்று கொண்டிருக்கு. ஆனா அந்த குப்பையில் வரும்போது திரும்பவும் எங்களுக்கு ஒரு வழி, நாங்க எல்லாத்தையும் இழந்து கிடந்து வந்து இங்க வந்து திரும்பவும் வரும்போது புத்தள மக்களுக்கும் தான் எங்களுக்கும் தான் அனல் மின்சாரமும் சரி, இந்த மாதிரியான குப்பைகளை கொண்டு போய் கொட்டுற இடமா இருந்தாலும் சரி, எல்லா சிமெண்ட் ஃபேக்டரியா இருந்தாலும் சரி, அந்த கழிவுகள் எல்லாம் வர ஒரு பெரிய மாவட்டமா இது வரதுன்றது ஒரு துக்ககரமான ஒரு செயற்பாடு. அதுக்கான போராட்டங்கள் தொடர்ச்சியா ஆண்கள் பெண்கள் மத்தியில நடந்துகிட்டே இருக்கு. கடைசியா நான் உங்கள்கிட்ட வரலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய இந்த மனித உரிமை காவலராக தெரிவு செய்யப்பட்ட பற்றி நீங்க குறிப்பிடலாம் நினைக்கிறேன். உங்களோட சேவைக்காக அந்த விருது உங்களுக்கு வழங்கப்பட்டது. நீங்க 30 வருடமாக இதுல இருந்து பெண்களுக்காக செய்து கொண்டே இருக்கின்றீர்கள். அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த விருது கிடைச்சிருந்தது ஒரு சந்தோஷமான நிகழ்வு தான். இருந்தாலும் நான் யோசிச்சது, அந்த எல்லாருக்கும் விருது கிடைக்குது அதே மாதிரி எனக்கு கொண்டு கிடைக்குது நானும் சாதாரணமா யோசிச்சிருந்தேன். என்கிட்ட அந்த பாதிக்கப்பட்ட மக்கள், வேதனையும் வலியோட மக்கள் எங்களை வாழ்த்திட்டு போற அந்த வழி நீங்களோட வாழ்த்திட்டு போற அந்த வாழ்த்துக்கள் தான் எங்களுக்கு ஒரு பெரிய விருது தான் நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா அந்த விருது கிடைக்கிற அந்த 13ஆம் தேதி வரை நான் யோசிச்சேன், சரி ஒரு விருது தர போறாங்க, ஓகே. ஆனா அந்த விருது கிடைச்ச பிறகு நான் நினைக்கிறேன், எனக்கும் சரியா 25 வயசுக்கு திரும்ப வந்த மாதிரி ஒரு உணர்வு. அந்த அளவுக்கு நான் ஒரு இந்த இளமையா வந்த மாதிரி இருக்கு. இந்த நிறைய வேலை செய்யணும், அதாவது அந்த யூத் ஆக்டிவிஸ்ட உருவாக்கணும். நாங்க அதாவது முஸ்லிம் சமூகம் இல்ல, தமிழ் முஸ்லிம் சிங்கள சமூகத்துல உள்ள பெண்களை இந்த மாதிரியான ஆக்டிவிஸ்ட சமூகத்துல உருவாக்கணும்ன்றது, இன்னும் நிறைய வேலை செய்யணும்ன்றது ஏற்படுச்சு. எப்படின்னா 13ஆம் தேதி இந்த விருது எனக்கு உங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறீங்க அந்த மெசேஜ் தான் 13ஆம் தேதி கிடைச்சது. விருது வழங்குற வைபவம் வந்து நினைக்கிறேன் டிசம்பர்ல சுவிஸ்ல அல்லது வேற ஏதோ அந்த கொரோனாவால அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. அது பின்னர் அறிவிப்பாங்க. இந்த விருது கிடைச்ச நாள்ல இருந்து நினைக்கிறேன் இன்று வரைக்கும் எனக்கு அந்த என்னண்டா நான் நினைக்கையில இவ்வளவு உறவுகளை நான் சம்பாதிச்சிருக்கிறேன். இவ்வளவு கண்கள் என்ன பார்த்துட்டு இருக்கு. அந்த எங்கட முஸ்லிம் மகளிர் மகா வித்யாலயம் இருக்கல மட்டும் இல்ல, கரீமா கஃபூர் இருக்காங்க. அவங்க வந்து பிரின்சிபல், அவங்க ரொம்ப ஏழாம இருக்கிறாங்க. அந்த நிலை அவங்க கூட எடுத்து இன்றைக்கு என்னுடைய பிள்ளை, என்னுடைய பாடசாலை அந்த இருக்கலம்பட்டி இதுல ஒரு எந்த பிள்ளைக்கு கிடைச்சிட்டேன். ஒரு சொன்னலிங்க சேர்ந்து நினைக்கிறேன் ஒரு 20 வருஷத்துக்கு முதல் அவங்ககிட்ட எல்லாம் ட்ரெயின் பண்ணப்பட்டேன்னா அவங்க சொன்னாங்க, என்னுடைய மகளுக்கு விருது ஒண்ணு கிடைச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இந்த ஒவ்வொரு ஆட்களும் அந்த 20-25 வருஷத்துக்கு முதல் உறவுகள் எல்லாருமே உனக்கு அது கட்டாயம் கிடைக்க வேண்டியது, நீ உனக்கு இந்த கட்டாயம் அதுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்றுதான் கிடைச்சிருக்கு, நீ பாராட்டப்பட வேண்டிய ஒரு ஆள்,
எவ்வளவு கால கஷ்டம் இப்படி எல்லாருமே சொல்லும் போதுதான் உலக நாடுகள்ல இருந்து இரவு எந்த டைமுக்கு அதை பார்த்தாங்களா பேஸ்புக்ல அந்த டைமுக்கு டென்ஷனாவே கால் எடுக்கிறாங்கடா. அந்த அளவுக்கு என்ன இந்த பாராட்டு எனக்கு இனி வேணாண்டி இருக்கு. அந்த அளவு என்ன பாராட்டுறாங்க. என்ன குடும்பமே இந்த வேலையில ஈடுபடுறதுக்கு சரியான ஹஸ்பண்ட் ஓகே, என்னுடைய மற்ற உறவுகளுக்கு கொஞ்சம் பயம் இந்த வேலைகள பாதுகாப்பு இல்லாத வேலைங்க. ஆனா அவங்களே பெரிய பாட்டியெல்லாம் வச்சு என்ன புகழ்ந்து அந்த விருது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனை கொடுத்திருக்கு. எங்களோட இணைஞ்சு வேலை செய்யற ஆட்கள் எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கு பிறகுதான் இந்த விருதுக்கு இவ்வளவு வெளியீடு இருக்குன்றதை நான் உணர்ந்தேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது எதுக்கு 13ஆம் தேதி அதுக்கு முதல்ல விருது ஒண்ணு கிடைக்க போகுன்ற ஒரு சின்ன இது ஒன்று இருந்தது ஒழிய, அவ்வளவு வாழ்த்துக்களுக்கு உரிய ஆளா நான் இருந்திருக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப முதலாவது இறைவனுக்கு, அடுத்தது இந்த விருதுக்காக நீ செலக்ட் பண்ண ஒரு சகோதரி என்ன, அதாவது இந்த விருதுக்குரிய ஆள் ஸ்ரீலங்கால இப்படி ஒரு ஆள் இருக்கிறாங்கன்றதை நாமினேட் பண்ணாங்களே, அதையெல்லாம் நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த அடிப்படையில பெண்களுடைய உரிமை சார்ந்து, பால்நிலை சார்ந்து, அதாவது எங்கட மாவட்டம் ஒன்று இல்லை, எந்த மாவட்டத்துல அது ஏற்பட்டாலும் அவங்களுக்காக வேண்டி குரல் கொடுக்கிற ஒரு நிலைமை எங்களுடைய அமைப்பு சார்ந்து இருக்கு. இரவு பகல் என்று பாராம நாங்க பெண்ணுடைய உரிமைக்காக வேண்டி இரவு 11 மணிக்கும் ஒரு பெண் கோல் எடுத்து சொல்லுவா, நான் அடி தாங்க இலையில, நான் எந்த ஹஸ்பண்ட் இப்படி பிரச்சனை கொடுக்குறா, நான் சாக போறேன். நித்திரையும் களைச்சிட்டு எழும்பி நாங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. என்ன அந்த 24 எமர்ஜென்சி ஒரு போராளி பெண்கள் குழுக்களாத்தான் நாங்க இருந்து சமூக மட்டத்துல அது காசுக்காக வேண்டிய ஆபீஸ்ல மேசையில இருந்தோம். எங்களோட மேசையெல்லாம் தூசி பிடிச்சு கிடக்கும். இந்த சமூகத்துக்காக வேண்டிய ஒரு போராளி பெண்களாத்தான் நான் மட்டும் இல்லை, என்னோட இருக்கிற சகோதரியர்களும் ஒரு பாடுபட்டதுக்கு எனக்கு கிடைச்ச எண்ணத்தோட எங்க அனைவருக்கும் இதுக்கு பின்னுக்கு வடக்கு கிழக்குல இருக்கிற நிறைய பெண்கள் காரணமா இருக்கிறாங்க. என்னுடைய உறவுகள் எல்லாருக்கும் சேர்த்த ஒரு விருதாத்தான் நான் இதை பாக்குறேன். ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். அந்த விருது கையில கிடைக்குதோ இல்லையோ தேவையில்லை, அந்த வாழ்த்து உலகமே பெரிய விருதா நான் யோசிக்கிறேன். சந்தோஷம். இலங்கையில இருக்கிற, இலங்கை தவிர்ந்த பிற நாடுகள்ல இருக்கிற பெண்கள் அமைப்புகளோடு உங்களுடைய பெண்கள் அமைப்பு தொடர்புல இருக்கின்றதா, அல்ல அவர்களோடு இணைந்து ஏதாவது வேலை திட்டங்களை செய்திருக்கிறீர்களா? நிச்சயமா நான் நினைக்கிறேன் இந்தியாவை பொறுத்தவரையில 1-2 அமைப்புகளோட எங்களுக்கு தொடர்பு இருக்கு. வேற நாடுகளோட உள்ள அமைப்புகளோட எங்களுக்கு தொடர்பு இல்லை. என்று கேட்டா ஒரு மேசை ஒரு கதிரையோட வீட்டுல ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிறுவனம் 5 கிலோமீட்டர் போட்டோ காப்பி எடுக்கிறதுக்கு நாங்க போவோம். அப்படி ஆரம்பிக்கப்பட்டு இப்பதான் ஒரு 6 ஸ்டாஃபோட நாங்க வேலை செய்யறோம். ஒரு கொஞ்சம் ஃபண்டிங்கோட இப்பதான் நாங்க கொஞ்சம் வேலை செய்யிட்டு இருக்கோம். ஆனா இந்த நிறுவனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அடிப்படை காரணமா எனக்கு இந்த வேதனைகள் வழிகள் எல்லாம் எங்களுக்கு இருந்தது. இந்த முஸ்லிம் பெண்களுக்கு இதை எப்படி செய்யணும்ன்ற ஒரு வழிகாட்டல் எங்களுக்கு தேவை இருக்கிற நேரத்துல தான் கொழும்புல இந்தியாவுல புதுக்கோட்டையில ஸ்டெப்ன்ற ஒரு ஆர்கனைசேஷன் அவங்க சரிஃபா அப்படி இருந்தாங்க. அவங்க நிறுவனத்துக்கு போற ஒரு சந்தர்ப்பம் ஒரு ஆர்கனைசேஷனால கிடைச்சது எங்களுக்கு. போன நேரத்துலதான் 5000 தமிழ் முஸ்லிம் பெண்களை கொண்ட ஒரு பெரிய ஒரு முஸ்லிம் பெண்கள் ஜமாத்துன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அப்ப அதுக்கு பிறகுதான் எங்களுக்கு ஒரு ஐடியா வந்தது, நாங்களும் இந்த மாதிரியான ஒரு இதை நாங்க ஆரம்பிப்போம். அதனாலேதான் அந்த முஸ்லிம்ன்ற ஒரு பேரை வச்சோம். அந்த சிலருக்கு அது ஒரு கஷ்டமா இருந்து முஸ்லிம் பெண்கள் சார்ந்து, ஆனா அந்த பேரை வைக்கிற மூலமா தான் நாம் பெண் உரிமை சார்ந்து வேலை செஞ்சாலும் முஸ்லிம்களுக்கு இடையில அந்த வேலை செய்யறதுக்கு அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்ன்றதுக்காக வேண்டிதான் அந்த பேரை வைக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்து. ஆனா அந்த இந்தியாவுல உள்ள அமைப்புகளோட சேர்ந்து சில வேலைகளை செய்யறதுக்கு எங்களுக்கு அந்த வாய்ப்பு அமைஞ்சுது. ஆனா பெரிய வெளிநாடுகள்ல பெரிய அளவு தொடர்புள்ள ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நிறுவன ரீதியான அந்த தொடர்புகள் எங்களுக்கு இல்லை. இலங்கையில இருக்கிற பெண்கள் அமைப்புகளோட சூர்யா, கிழக்கிழங்கையில சூர்யா பெண்கள் அமைப்பு இருக்குது, கொழும்புல இருக்கிறாங்க, அவங்க மற்ற யாழ்ப்பாணத்துல இருக்குது சரோஜா சிவச்சந்திரன், இவங்க எல்லாம் வந்து ஒவ்வொரு நிறுவனமாக அவர்கள் தனித்து செயற்படுகிறார்கள். அவர்களோட கூட்டாக இணைந்து செயற்படுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதா? நான் நினைக்கிறேன் நீங்க சரோஜா மிஸ் பத்தி WRC கொழும்புல இருக்கும்போது அவங்கதான் ஃபர்ஸ்டா எனக்கு அவார்ட் தந்த ஆளே. அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல ஒரு அவார்டு ஒண்ணு கொடுக்கணும்னு அவங்கதான் முதல்ல எங்களுக்கு தந்தாங்க.
அவங்களோட சரோஜா மிஸ்ஸோட ஒரு உறவு இருக்கு. ஆனா அவங்களோட ஒரு இது இல்ல, நெட்வொர்க்கா வேலை செய்யல. ஆனா கிழக்க பொறுத்தவரையில சூர்யா வந்து அது அக்கான்னு சொல்றதா தங்கச்சின்னு சொல்றதா அல்லது அப்படின்னு இல்லை, அப்படி ஒரு நெருக்கமான ஒரு உறவு இருக்கு எங்களுக்கு. அதாவது இங்க கல்யாணம் கட்டிட்டு 2வது கல்யாணம் கட்ட வெட்டிக்குலோ தானே போவாங்க எங்கட ஆண்கள் சிலர். அங்க போனா அங்க பொலிசுல பிடிச்சு கொடுக்கறதுக்கு அங்க இருக்கிறது எங்களுக்கு சூர்யா தானே. எங்க போனாலும் தப்பே இயலாதுன்னு சொல்றது. அப்ப அதே மாதிரி ஜப்னாலேயோ முல்லைத்தீவுல மன்னார்ல இப்படி எங்களுக்கு நிறைய உறவுகள் இருக்கு, நிறுவனங்களும் இருக்கு. அப்ப அவங்களோட கொழும்புலையும் தான் கொழும்புலையும் இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட இப்ப எங்களுடைய பேர் சொன்னா தெரியுற அளவுக்கு அவங்களுக்கும் உதவிகள் தான் கேட்கிற அளவுக்கு ஒரு உறவு இருக்கு எங்களுக்கு இலங்கையை பொறுத்தவரையில. அந்த சரோஜா மிஸ்ஸோட ஒரு நெட்வொர்க்கா வேலை செய்யறாலும் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கால் எடுத்து இந்த ஹெல்ப் பண்ணுங்க கேட்கிற அளவு அந்த உறவு இருக்கு. சிங்கள பெண்கள் அமைப்புகளோட உங்களுக்கு எப்படி உறவுகள் இருக்கல்ல? அவர்கள் உங்களுக்கு ஏதாவது புத்தகத்துல இருக்கிற இந்த அகதி முகாம்ல இருக்கிற இந்த பெண்களுக்கோ அல்லது மக்களுக்கோ ஏதாவது உதவி செய்திருக்கிறார்களா? அந்த பெண்கள் அமைப்பும் சரி அல்ல வேற நிறுவனங்களும் சரி. ஆரம்பத்துல இந்த சிங்கள அமைப்புகள் அந்த அகதி முகாம் அந்த கொட்டுல இருக்கும்போது அந்த உதவிகள் செய்திருக்கிறாங்க. இப்போதைக்கு பொறுத்த வரையில நான் நினைக்கிறேன் எங்கட நிறுவனம் சார்ந்து குருநாகல்ல ஒரு நிறுவனத்தோட சேர்ந்து நாங்க வந்து இந்த நல்லிணக்கத்துக்காண்டி தமிழ் சிங்கள பெண்களோட இணைஞ்சி வேலை செய்யன்ற ரீதியில சர்வோதயம் மற்றது இந்த குருநாகல்ல உள்ள சிங்கள அமைப்புகளோட நாங்க வேலை செய்யறோம். அவங்களோட உள்ள உறவுகள் எங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி புத்தளத்துல இருக்கிறாங்க. ஆனா அந்த அந்த மாதர் சங்கங்கள் அப்படி அந்த கிராம ரீதியான உறவுகள் எங்களுக்கு இருக்கு. நிறுவன ரீதியா பெரிய அளவு அந்த முஸ்லிம் ஆக்கள் சார்ந்து வேலை செய்யறது ஸ்பெசிபிக்கா அந்த அமைப்புகள் இல்லை, அப்படியான அமைப்பு இல்லை. மிக்க நன்றி. நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்குமே நீங்க மிகவும் காத்திரமாக பதில் சொல்லி கொண்டிருந்தீங்க. உண்மையில நீங்க கண் கலங்கின எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஞாபகத்துக்கு வந்து இல்ல எனக்கு உண்மையா கஷ்டமா ஆயிட்டுது. என்னன்னு சொன்னா அந்த மன வலியலை சொல்லும் போது நம்மள அறியாமலேயே வரும். அதுக்கு நான் உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்றேன், உங்களை அள வச்சுட்டேன்னு. நீங்க திரும்பியும் வடமதிக்கு செல்ல வேணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய காணிகளை பூர்வீக காணிகளை நீங்க விட்டு கொடுக்க கூடாது, அது உங்களுடைய காணிகள். அதுக்கு நாங்கள் என்ன உதவி செய்யலாம் அல்லது புலம்பெயர் நாட்டில் இருக்கிறவர்கள் எப்படி உங்களுக்கு உதவலாம் என்ற ஒரு திட்டம் எங்கள்கிட்ட இல்லை, உண்மையில எங்கள்கிட்ட இல்லை. ஆனா நீங்க திரும்பி வரணும்ன்றதுல எங்களுக்கு உண்மையா நாங்க உங்களை வரவேற்றுக் கொள்றோம். திரும்பி நீங்க போகணும், அது உங்களுடைய இடம், உங்களோட பூர்வீக இடம், உங்களோட சொந்த இடம். அதை யாராலையுமே எடுத்துக்கொள்ள முடியாது. நீங்க போக வேணும். மிக்க நன்றி. நீங்க நான் கேட்டோன்னே நீங்க ஓ பண்றதுக்கு. முதல் சந்தர்ப்பம் இப்படியான, அதாவது புலம்பெயர்ந்த அமைப்பு ஊடாக இந்த பெண்கள் வந்து இப்படியான இந்த பிரச்சனையை முதல்ல எங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டம் இருக்குத்தானே. நீங்க அதை கதைப்பீங்களா, நாங்க அதை ஏற்றுக்கொள்வோமாண்ட அப்ப அந்த பக்குவத்தை நம்ம எல்லாரும் அடைஞ்சிட்டோம். நாங்க எல்லாரும் ஒரு நித்த குரல்ல தான் வடக்கிட ஒரு மாற்றத்துக்காக வேண்டி உதயத்துக்காக வேண்டி நம்ம எல்லாம் இனி பாடுபட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கு. கதைக்கிறே மட்டும் இல்ல, மணி கட்டுறது, பூனைக்கு மணி கட்டுறேன்னு சொன்னா யாரும் இல்லை, நாங்க தான். அதை நாங்க தொடர்ந்து நாங்க எல்லாரும் பெண்களா இணைஞ்சு செய்வோம்னு சொல்லி நான் அந்த உங்களுடைய கலந்துரையாடல இறுதியா நான் கேட்டுக்கொள்றேன். இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தேன்னு நினைக்கிறேன். பிஸ்லியா ஸ்ரீ நாட்கள் உங்களோட இணைஞ்சு இதை உங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த பிஸ்லியாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். பிஸ்லியா வந்து நான் கேட்டோன்னே எனக்கு நம்பர் அனுப்பி, ஏன்னா நான் Facebookல போட்டிருந்தேன் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சு, எனக்கு என்ன உங்களை தெரியாது, வாழ்த்து தெரிவிச்சு நான் பிஸ்லியாட்டுல இருந்து தான் அந்த போட்டோவையே காப்பி பண்ணி போட்டிருந்துட்டு அவருக்கு நான் டாக் பண்ணியிருந்தேன். கேட்டோடனே அவ ஓ நம்ப தாருனாக்கா நீங்க கதைங்க, நான் கேட்டோடனே நீங்க ஓ பண்றதுக்கு மிக்க நன்றி. என்ன யாருன்றே தெரியாது, ஆனா கேட்டதுக்கு நன்றி. நாங்கள் தொடர்ந்து சேர்ந்து வேலை செய்யலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஊடர் உங்களோட கைகோத்து நிற்கும். நாங்க அடுத்த முறை வரும்போது நாங்க வர்றதுக்கான இந்த கொரோனா முடிஞ்சு நாங்க இலங்கைக்கு வரும் சாத்தியம் இருந்தது என்றால் கட்டாயம் நான் புத்தளத்துக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன்.
உங்களோட சேர்ந்து சில வேலைப்பாடுகளை செய்யறதுக்கு நாங்கள் ஏதாவது பார்க்கலாம். மற்றது வந்து என்னட்ட ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னு சொன்னா, யாழ்ப்பாணத்துல வந்து திருப்பி முஸ்லிம் மகா வித்தியாலயம் தொடங்கப்பட்டிருக்கிறது. அங்கே வந்து கல்விகள் நடத்தப்படுகின்றன தானே? நடக்குது. அங்க போய் கொஞ்சம் பேர் குடியேற்றப்பட்டிருக்கிறார்களா? குடியிருக்கிறாங்க. கொஞ்சம் போயிட்டு திரும்பி வந்தும் இருக்கிறாங்க. அங்க குடியேறி தொழில் செய்து பாடசாலையில் நடந்துட்டு மீள் குடியேற்றம் சம்பந்தமா ஏதோ ஒரு வகையில அறகுறையா கொஞ்சம் அதாவது அந்த அரசு திணைக்களத்துல உள்ள ஆக்கள் சில ஆக்கள் முரண்பட்டாலும் சாதாரண மக்களுக்கு இடையில முரண்பாடு இல்லாம அவங்க கொஞ்சம் வாழ்ற சூழல் ஒண்ணு ஏற்பட்டு இருக்கு. முழுமையாக அல்ல, ஆனா அவங்களுக்கு சூழல் இருக்கு. அது இன்னும் கூடுதலாக நடக்க வேண்டும் என்று நாங்கள் யோசிப்போம். ஏனென்றால் அப்பத்தான் ஒரு சகோதரத்துவ இனத்தோடு எங்களோடு சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு சந்தர்ப்பங்களை உருவாக்க வேண்டும். அது அரசும் அதுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதே நேரம் மக்களும் ஒத்துழைக்க வேண்டும், இருபக்க மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இதுல யோகி அல்லது நிரோஷினி நீங்க ஏதாவது கேள்வி கேட்க விரும்புறீங்களா? வணக்கம் ரஞ்சிமா. பண்ணுங்க நிரோஷினி. இல்லையா? வணக்கம் ரஞ்சிமா. வணக்கம். நல்லதொரு வாய்ப்பை நீங்க உருவாக்கி தந்திருக்கிறீங்க. ஜுவரி அக்காவுக்கு வாழ்த்துக்கள். என்னோட ஜுவரி அக்காவோட போன் நம்பர் இருக்க இல்ல. நான் நிறைய நாங்கள் அவ பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் கிட்டடியில் ஒரு 1 மந்த்துக்கு முதல் அவங்க ஒரு ஒர்க் ஷாப்புக்கு வாசிய காடு சென்றிருந்தேன். நான் அவங்க வந்து முஸ்லிம் பெண்களுக்கான அபிவிருத்தியாக இருந்தாலும் அந்த ஒர்க் ஷாப்ல நான் நிறைய பெண் பிள்ளைகள், தமிழ் பிள்ளைகளையும் பார்த்தேன். தமிழ் மொழி பேசுறதா நாங்க தமிழர்கள் என்று சொல்றேன். அப்ப அவங்களோட வேலைகள் வந்து பரவலா எல்லா சமூகத்தாக்களுக்கும் தான் சேருது. அந்த அடிப்படையில இந்த பாராட்டோ அல்லது இந்த அவார்ட் வந்து உரிய ஆளுக்கு போய் சேர்ந்திருக்குன்றதுல எனக்கு சரியான சந்தோஷம். அவட நான் பர்சனலா காய்ச்ச மட்டத்துல சொன்னவ தங்களோட வீடுகள்ல தனக்கு இருந்த உறவுகள்கிட்ட தனக்கு இருந்த எதிர்ப்புகள், ஆனா இப்ப தன்னை எல்லா விஷயத்துக்கும் முதன்மைப்படுத்துறதுன்றது உண்மையா அந்த அங்கீகாரம் என்றது அவையிட கடினமான உழைப்பு கூட வந்தது. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம தனக்கு அப்பால தன் சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கணும் என்று சொல்லி அவன் நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறான். இப்ப வாசியக்காம் நம் கிட்ட அக்காட காய்ச்சின்னு அக்கா சொல்லுவா, அந்த ஓர்மம் அந்த முயற்சின்றது வந்து நான் இப்பத்தி அன்பிள்ளையோட பாக்குறத விட அந்த குறிப்பிட்ட 78ஆம் ஆண்டுக்கு முதல் பிறந்தாக்கிட்டு தான் அந்த முயற்சியையும் ஓர்மத்தையும் பாக்குறேன். நீங்களெல்லாம் இப்ப அப்படி செய்யறதுக்கு முன் வர்றது சரியான குறைவு. அப்ப உதாரணத்துக்கு யுவரியாக்கா அங்க முல்லைத்தீவுல ஜென்சில் அக்காவெல்லாம் உதாரணம் சொல்லி எங்களை என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லி அக்கா உதாரணப்படுத்துறது உண்மையா யுவரியாக்கா ஜென்சில் அக்கா மாதிரியான ஆட்கள். என்னன்னு சொல்லி சொன்னா எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணப்பட்டு அவங்க இந்த இப்படியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதுக்குள்ள அந்த இறுக்கமான கட்டமைப்புக்குள்ள அவங்க போராடுறாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க நிறைய விஷயங்களை தாண்டி வர்றாங்க. வீடு, பிள்ளைகள், பார்ட்னர், உறவுகள் எல்லாத்தையும் தாண்டித்தான் பெண்களுக்காக குரல் கொடுக்குறாங்க. அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ரஞ்சிமாவுக்கு சந்தோஷம் என்னன்னா நிறைய விஷயங்களை நீங்கள் இப்படி செய்யறது வந்து எங்களுக்கு அது ஒரு ஆர்வத்தை கொண்டு வர வைக்குது. நாங்கள் அடுத்த கட்டம் எங்களால முடிஞ்ச விஷயங்கள் நாங்க செய்யணும் என்று சிந்திக்க வைக்குது. அதுக்கு முதல் நன்றியையும் சந்தோஷத்தையும் தெரிவித்துக் கொள்றேன். யுவரியாக்காக்கு எந்த வாழ்த்துக்கள், மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். சுமனும் சொல்ல சொன்னது யுவரியாக்கா போன் நம்பர் இல்ல சொல்ல சொன்னது சந்தோஷம். நாங்கள் திரும்ப சந்திப்போம். புத்தகத்துக்கு வர்ற வாய்ப்புகள் இருந்தால் நாங்கள் திரும்பவும் வருவோம். உங்களோட அன்பு எங்களுக்கு இருக்குது, எங்களோட அன்பு உங்களுக்கு இருக்குது. உங்களோட சேவை தொடரணும்னு சொல்லி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். நன்றி. உங்களுக்கு விருது வந்து சுவிஸ்ல கொடுப்பாங்கன்னு நீங்க சொன்னீங்க. சுவிஸ்ல வந்தா நாங்க சந்திச்சு கொள்ளலாம். அப்படியா? நீங்க இங்க சுவிஸ்ல வந்து உங்களுக்கு அந்த விருது தருவாங்களா இருந்தா நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்க எங்களோட வந்து சந்திக்கலாம், இங்க வந்து நிக்கலாம். அந்த எந்த பிரச்சனையும் இருக்காது. சுவிஸ்ல அவங்க கொரோனா அந்த இது முடிஞ்சுதான் செய்வாங்க நினைக்கிறேன். யோகிமா சொல்லுங்கம்மா. நீ ஏதாவது கேள்வி கேட்க போறியா?
கேள்வின்னு ஒண்ணும் இல்ல, எனக்கு ரொம்ப பெருமையா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஜுவைரியா அந்த பேரு ரொம்ப வித்தியாசமா ரொம்ப புதுசா இருக்கு. முதல் முறை நான் உச்சரிக்க கூட எனக்கு ஒரு தடுமாற்றமா இருக்கு. ஆனா ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. ஏன்னா இது ஒரு இக்கட்டான காலகட்டத்துல இருந்துகிட்டு பெண்கள் செயல்பாடுகள் 2 விதமாவும் பண்றாங்க. பெண் செயல்பாடுகளை பாராட்டுறவங்களும் இருக்காங்க, பெண் செயற்பாடுகளை பாராட்டிக்கிட்டு முதுக பின்னாடி குறை சொல்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் குறிப்பா முஸ்லிம் பெண்கள் ஏங்கிறத சில பேருனால தாங்கி கொள்ளவே முடியாது. அந்த காலகட்டத்துல இவங்கள மாதிரி ஆளுமைகள் என்னால சொல்ல முடியல. நாம பண்ற அதாவது குறிப்பா நாங்க பண்ற விஷயம்லாம் இவத்தோண்டு ஆயிருது, தோண்டு போயிருது அவங்க முன்னாடி. இதுல நான் பிரமிச்சு மகிழ்ந்து அவங்களை வாழ்த்துறதுக்கு கூட எனக்கு வயசு கிடையாது. ஆனா இந்த 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 ஒரு வெற்றியை, இந்த ஒரு போராட்டத்தை இது எங்கேயாவது ஒரு இடத்துல வலுவான ஒரு இடத்துல பதிவு பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு. அதுக்கான வேலைகள் என்ன, அதுக்காக நம்ம சில சில நடவடிக்கைகள் மேற்கொண்டா இவங்கள மாதிரி இன்னைக்கு விருது கிடைச்சாங்க, இன்னைக்கு இவங்க பார்வைக்கு வந்துட்டாங்க. அந்த விருது கிடைக்காம இருந்தனா இன்னைக்கு இதை பத்தி பேசுறதுக்கான தலைமே இல்லாம போயிருக்கும், பேசுறதுக்கான வாய்ப்பும் இல்ல. சோ இந்த மாதிரியான ஆளுமைகளை, உண்மையான ஆளுமைகளை, விளம்பரம் இல்லாத விளம்பரத்துக்கு அப்பாற்பட்டு இயங்குற ஆளுமைகளை நிச்சயமா எங்கேயாவது ஒரு இடத்துல சரியான முறையில பதிவு பண்ணி அது வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு என்ன நடவடிக்கை பண்ணி திரும்ப திரும்ப எனக்கு அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால அதுக்காக யோகி ஒரு சின்ன துரும்ப என்ன பண்ண முடியும்ன்றதோட முயற்சியில தீவிரமா இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் ரஞ்சிமா. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவங்களோட அறிமுகம் நீங்க செய்யாட்டினா நிச்சயமா கிடைச்சிருக்காது. நன்றி. ஜுவேரியாக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க சொல்லிக் கொள்கிறோம். நான் அதான் சொன்னேனே, வரும்போது நாங்க சந்திச்சு உடல் மூலமாகவோ, இப்ப யோகி 2 தரம் இலங்கைக்கு வந்திருக்கிறாங்கட உடல் சந்திப்புக்கு. தொடர்ச்சியாக உடல் சந்திப்புல அவ எல்லா இடமே கலந்து கொண்டிருக்கிறார், நிறைய பதிவுகளை பதிந்திருக்கிறார். யோகி ஒரு முக்கியமான ஆள் உடல் உண்டு. இப்படி நிறைய பேர், இப்ப நிரோஷினி வந்திருக்கா, நிரோஷினியை நாங்க மட்டக்களப்புல சந்திச்சோம் வாசி ஊடாக. இப்படி நிறைய பெண்கள், நான் இன்றைக்கு நிறைய பேர் சுரேகாலாம் வந்து கேள்வி கேட்கறது தான் இருந்தா, அவ எல்லாருக்குமே வேலை நேரம், அதோட ஐரோப்பாளங்களுக்கு வேலையும் மாத்திட்டாங்க, டைம் மாத்திட்டாங்க. அப்ப அதால நான் 3 மணின்றது 2 மணி ஆகிட்டுது. என்றாலுமே நான் இப்ப லைஃப்ல போட்டிருக்கிறேன். நான் இதை உடலுலையும் பதிவு செய்கிறேன். நிறைய பேர் உங்களோட தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு உங்களுடைய இமெயில் அட்ரஸ் அல்லது உங்களுடைய அமைப்பின் அட்ரஸ் நீங்க தந்தீங்கன்னா நாங்க ஒரு விளம்பரமாக போடலாம். மற்றது புலம்பெயர் நாட்டுல இருக்கிறவர்கள் கூட உங்களோட தொடர்பு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கான உதவிகளோ அல்லது ஏதாவது நாங்கள் செய்யக்கூடிய விடயங்கள் இருந்தால் தொடர்ச்சியாக நாங்க சேர்ந்து இணைந்து செய்வோம். ஜுவேரியா, உங்களுடைய சேவைக்கு உண்மைய வாழ்த்துக்கள். எனக்கு அதோட ஒரு மன கஷ்டம் என்னென்றால், வடபகுதியில இருந்து பலவந்தமாக கலைக்கப்பட்ட ஒரு பெண் இவ்வளவு அகதியாக இவ்வளவு ஒரு சேவையை முக்கியமாக எடுத்து செய்யப்படுறன்றது மிக மிக முக்கியம். இது உண்மையில நான் முதலே உங்களை ஆரம்பத்திலேயே சொன்னேன், அது எங்களுடைய தமிழ் மக்கள் இல்ல, விடுதலை புலிகளால செய்யப்பட்ட ஒரு வரலாற்று தவறன்று. அதுக்காக நாங்கள் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். வேற நாங்கள் இனி ஒன்றுமே செய்ய முடியும். ஆனா இதுக்கு எதிராக நாங்க பலத்த குரல் புலம்பெயர் நாட்டில இருந்து பல அமைப்புகள் இதுக்கு கொடுத்திருக்கின்றன, பதிவு செய்திருக்கின்றன. மனிதம் புத்தகத்துல இருந்து பிரான்ஸ்ல இருந்து வந்த எல்லா ஐரோப்பா நாட்டுல இருக்கிறவர்களும் பதிவு செய்திருக்கிறார்கள். இது மாறாத ஒரு வடு, அதை நாங்கள் சொல்லலாம் இப்படித்தான் இப்படித்தான். ஆனா அது ஒரு வலி, அந்த வலியை நாங்கள் எங்களுடைய உயிரிழக்கும் வரைக்கும் மறக்க முடியாது. நாங்கள் வேற என்ன எதை சொல்லலாம்னு எனக்கு தெரியல. ஏனென்றால் திருப்பி திருப்பி நாங்கள் இதையே கதைச்சிட்டு இருக்கிறத விட இந்த வலியை மறக்கிறது கஷ்டம்தான். ஆனாலும் நாங்கள் இணைந்து சேவை செய்யறது, இணைந்து செயற்படுறதுதான் முக்கியம் இன்றைய காலகட்டத்துல. அதுதான் நாங்க 2ஆம் தலைமுறைகளுக்கு எடுத்து கொண்டு போற ஒரு விடயமாக இருக்கும். அவர்களை இணைத்து இதுல செய்யப்படுறதுதான் நல்லமென்று நான் நினைக்கின்றேன். மிக்க நன்றி. குட் நைட். சந்திப்போம். யோகி, நிரோஷினி, உங்களுக்கும் நன்றிடா. நன்றி நன்றி தேவையில்லை ரஞ்சிமா, நாங்களாம் நன்றி சொல்லணும். ஏன்னா நீங்கள் எங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறீங்க. அடுத்த கட்டம் எங்களால முடிஞ்ச விஷயங்கள் நாங்கள் செய்யணும்.
என்ற ஒரு ஓர்ணத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாங்கள் தான் உண்மையா சகோதரித்துக்குள்ள நன்றி தேவையில்லைன்னு யோசிக்கிறேன். அவன் இருக்க விடுங்கோ. ஏதோ கேள்வி கேட்கிறா, விடுங்கோ. 2 பேர், 2 பாய்டா. பாய். அனிச்சா பெரியம்மா. அதெல்லாம் எனக்கு நேரத்துக்கு 2 பேரும் கொஞ்சம் சுட்டித்தனம் பண்ண வலிக்கிட்டாங்க. பின்னர் டைமுக்கு பங்கு கொள்ள முடியாமல் போய்விட்டது. ஓகே ஓகே ஜுவரியா, நான் இது Facebookல வந்து லைவ்ல விட்டு இருக்கிறேன். யூடியூப்ல நான் கொஞ்சம் வேலை கிடக்குது, அதை செய்துட்டு நான் போட்டுட்டு உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். நீங்க சேவ் பண்ணி வைக்கலாம். மிக்க நன்றி. நீங்க நான் எனக்கு கேட்டோன்னே பிஸ்லியா வரையில, அவக்கு ஏதோ பிஸி போல இருக்குது பிஸ்லியா. இன்னொரு சந்தர்ப்பத்துல நாங்க உங்களை சந்திச்சு கொள்றோம். மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். குட் நைட் எல்லாருக்கும். யோகிமா குட் நைட். நிரோஷினி குட் நைட் அம்மா. குட் நைட். வணக்கம். தோழிகளுக்கும் வணக்கம். குட் நைட். குட் நைட். குட் நைட். Bye.